ஆடும் பரிவேல் அணி சேவல் எனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாவரை தெருவில் சாடும் தனியானை சகோதரனே யாவோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பிறவிலவர் தந்ததனால் பூமேல் மயல் கோயலமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவப் பொறுபடி மேலும் கடம்பும் தடம்பு எம்மாறி இரண்டும் மறுவடிவானவதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் நானாய் போற்றி கோடை கண்ணி கூரன் காண்க அவளும் தான் உடனே காண்க சிவேல் முருகனுக்கு மணிவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி எந்தை அருகுநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி விடுதல் மறைகள் தேரா இறைவனை எல்லின் கல்குள் பொழுதல் காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமீதேன தொழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அர்த்தம் அடியவர்க்கு அடிமை செய்யும். குருவரும் திருவள்ளும் முன்னிருக்க நம்முடைய சபையிலே வருடந்தோறும் நடைபெறுகின்ற நிகழ்வுகளிலே மிக முக்கிய நிகழ்வாகிய திருவாதிரை பெருவிழா 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றன. நாளும் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி வழிபாடு, மாலையிலே திருவம்பாவை திருவாரங்கனையும் தொடர்ந்து திருமுறைகளை சிந்திக்கும் முகமாக, குறிப்பாக திருவாசல் நூலை சிந்திக்கும் முகமாக நேற்றைய தினம் தொடர்ந்து இன்றைய தினம் 2 நாட்கள் அடியனுக்கு திருவாசக சிறப்பு சொற்பொழிவு என்கிற தலைப்பில் வாரந்தோறும் கலந்து கொண்டிருக்கின்ற திருவாசக பேருரை என்கின்ற அந்த நீண்ட நெடிய பயணத்தை 2 நாட்கள் மொத்த திருவாசகம் நமக்கு தருகின்ற செய்தியை 2 நாள்ல கண்டிப்பா சிந்திக்க முடியாது. நேற்று தம்பி சொன்னது போல ஒரு தொட்டு தொட்டு காட்டும், அவ்வளவுதான். எல்லா இடமும் திருவாசகர்கள் இணைக்கக்கூடியது. இப்படி நேற்றைய தினம் நாம் தலைப்பு நம்ம சொன்ன மாதிரி தலைப்பு வந்து கொடுக்கல, நம்ம பேசலாம் அப்படின்றதால பொதுவாக பண்ணி கொடுத்தது. நாம நேற்றைய தினம் சிந்தித்த தொகுப்பை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்து வரலாற்று செய்தியை, மணிவாசக பெருமானுடைய வரலாறை மணிவாசக பெருமானே குறிப்பிடுகின்ற இடமாக செய்திகளை தான் நேற்றைய தினம் பார்த்தோம். அதே குறிப்பிட்ட மற்றவங்க எவ்வளவு பேர் சொல்றாங்க, வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்க ஐயா அதை பத்தி ரொம்ப பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க. வேண்டாம், ரொம்ப காலத்துக்கு வரலாறு காலம், மணிவாசக காலம் அப்படின்றது இன்றளவும் மேடைகளிலே சொற்பொழிவாளர்கள் மத்தியிலே ஒரு ஒரு கசமுசாதான் சர்ச்சை சர்ச்சைன்றதோட ஒரு ஆய்வு தான், ஒரு ஆய்வாகவே தான் இருக்குது. இன்னும் ஆய்வா தான், ரொம்ப பெரியவங்களும் அப்படிதான் பேசுறாங்க, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. 9ன்றாங்க, 3ன்றாங்க, 9 3 சொல்றாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா 2ன்னு சொல்றாங்க, 2 போய் 3 போய் 4 வருது, 5ன்றாங்க, 7ன்றாங்க, 7ன்னா 7 பிற்பகுதின்றாங்க, 9ன்றாங்க, 13ன்றாங்க, 13 நூற்றாண்டுலாம் பேசுறாங்க. எப்படி பல அறிஞர்கள் தான், யாரும் நம்ம குறைய சொல்ல முடியல, எல்லாம் பெரியவங்களா இருக்காங்க. அப்போவே வெள்ளையாரன்றவங்களாம் 9ன்னு அப்போ பாதிக்கும் போது அது முதல்ல இது பண்ணவங்க யாருன்னா மரபடிகள் 3ன்னு வரையறுத்தாங்க. பின்னே வந்து வாரியார் சுவாமிகள் ஆகட்டும், ஞானியார் சுவாமிகள், வைரா ஐயா அவர்கள், குருநாதர் முக்கிய சத்தியவேல் முருகன் ஐயா அவர்கள், செந்தமிழர் சிவகுமார் ஐயா போன்றவர்கள்லாம் 3ன்றதுல திடமா இருந்தாங்க. இன்னமும் அதை தான் பேசிட்டு 3ஆம் நூற்றாண்டு தான் அப்படின்றதுல தெளிவா அதில் இதுவாக சொல்றாங்க. பல்வேறு செய்திகளை எடுத்து முன்வைக்கிறாங்க இதற்கான சான்றுகளாக. பின்னே வந்தவர்கள் சொல்லின்ற சான்றுகள் என்னவா இருக்குன்னா, சுந்தரமுகி நாயனார் குறிப்பிடலைன்றது ஒரு சான்றா பேசுறதும், இன்னும் நிறைய பல்வேறு செய்திகளை ஒரு தோழன் தொடருடன் சொல்றாரு அப்படின்றதால தோழன்னா சுந்தரர் இருக்கார், சுந்தரருக்கு அப்புறமா தான் அப்படின்றதும், அமைப்பு முறையாக இருக்கின்ற ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் தானே சொல்றோம், அப்படித்தானே வரையறுக்கிறோம். உமாபதிசிவம் அப்படிதான் வரையறுக்கிறோம், நால்வர் அப்படிதான், நால்வர் வரையறுக்கிறது அவர் தான். மணிவாசகருக்கு முன்ன உமாபதிசிவம் இல்லைன்னா 4 பேர் யாரும் தெரிஞ்சிருக்க. அப்பர் பெருமா செக்கிழாருக்கு 3 தான் பேசுறாரு.
ஆனா சேக்கிழாருக்கு பெரிய போனாங்களா திருவாசகம் நல்லா படிச்சிருக்கு. சேக்கிழார் திருவாசகம் நல்லா படிச்சிருக்கிறதுக்கு பல்வேறு சான்றுகள் திருவாசகத்துல பார்க்கணும். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நீங்க இப்ப நம்ம அதை பேச முடியாது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது வீட்டில் எடுத்து பாருங்க. கண்ணப்பநாயனார் புராணம் இருக்கும், திருத்தொண்டர் புராணத்துல பெரிய புராணத்துல கண்ணப்பநாயனார் புராணத்தை நல்லா தெளிவா உட்கார்ந்து 180 பாட்டுகள் ஒரு நினைக்கிற மொத்தம் அதை நீங்க படிச்சு பாருங்க. நான் ஒரு 10-15 படிச்சிருப்பேன். அதை நீங்க பதியத்தை மெதுவா உட்காந்து முடிச்சிருக்கணும் படிக்கூடாது. கண்ணப்பநாயனார் புராணத்தை மெதுவா ஒரு பாடலா மெதுவா எடுக்க முடியாது எப்படியாவது படிச்சு முடிச்சு பாருங்க. திருவாசகம் படிச்சதோட தெளிவு தெரியும். பல்வேறு சொற்களையும் தொடர்களையும் அப்படியே திருவாசகத்திற்கு கையாண்டு இருக்காரு கண்ணப்பநாயனார் புராணத்தை சேர்க்கிறார். அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர் திருவாசகம் படிச்சிருக்காருன்றதுதான். அவர் திருவாசகம் தெரிஞ்சிருக்கு. பட் காரணம் என்னன்னா அவருக்கு மணிவாசகர் என்கிற ஒருவரை இங்க குறிப்பிட வேண்டியதுன்னு சூழல் இல்லை. அவருடைய செயல் என்னவா இருந்தது, அவருடைய பணி என்னவா இருந்தது அப்படின்னா திருத்தொண்டர் தொகையை தொடர்ந்து வருகின்ற திருத்தொண்டர் திரு அந்தாதி இல்லையா, இந்த இரண்டையும் தாண்டி அந்த வரலாற்றினுடைய உண்மை பொருளை அறிந்து அதை இந்த உலகிற்கு பதிவு செய்ய வேண்டும். இதுதான் சேக்கிழார் இருந்த கடப்பாடு. சேக்கிழார் பெருமானுக்கு இருந்த கடமை என்னன்னா திருத்தொண்டர் தொகை, அதை தொடர்ந்து வருகின்ற திருத்தொண்டர் திரு அந்தாதி நம்பியாண்டார், அதை இந்த இரண்டையும் ஒட்டி இருக்கின்ற அந்த காலச்சூழல். அந்த நாயனார் திருத்தொண்டர் அந்தாதி என்ன பேசியிருக்கு, அந்த அப்பனா ஒரு ஊர்ல இருந்து ஏதோ ஒரு தளத்துல இருந்திருக்கும் இல்லையா, அது என்ன தளம், அந்த தளத்துக்கே போறார், தளத்துக்கே போறார். அங்கேயே போயிருந்து அவங்க யாரு அந்த இடத்துல கேட்டு அவங்க என்ன நேரடியா ஆய்வு செஞ்சு அதை களப்பணியில இருந்து அதை செய்யறாரு சேக்கிழார். அப்படி எடுத்த டேட்டா தான் பெரிய புராணம். அதனால பெரிய புராணம் உட்காந்து அது புராணம் இந்த புருடாபுரம்னு சொல்லுவாங்க, கதை சொல்றது அந்த புராணம் சொல்லுவாங்க. உங்க புராணத்தெல்லாம் மட்டும் எடுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா. புராணம் ஏதோ சும்மா கதை நினைச்சுப்பாங்க, அது கிடையாது. இது நடந்தது, நடந்த வரலாற்றினுடைய நடந்த செய்தியினுடைய தொகுப்பு. ஒரு கால வரலாற்று, ஒரு காலச்சூழலினுடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் எல்லாவற்றையும் பதிவு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்கு பெரிய புராணம். எந்த மாற்று நூலோ வழி நூலோ வேற நூல்ல வந்து பெரிய புராணம் நேரடியாக நமக்கு நம்ம நாட்டில் நடந்த ஒரு வரலாறு. அதுல பல்வேறு இடங்களை திருவாசகத்தை பயன்படுத்துவார். அப்படின்னா திருவாசகம் தெரிஞ்சிருக்கார். திருவாசகத்தை சேக்கிழார் சொல்லியிருக்கிறார். இப்படி அருளாளர்கள் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா மணிவாசகரை தாண்டி தான் இதனால காலச்சூழலை அவர் விட்டுட்டாருன்றதால இருக்கிறான். அப்படிலாம் கிடையாது. உண்மையான செய்தி என்ன, ஒரு சிந்தனைக்குரிய செய்தி தான் இருந்தாலும் இதை நினைவில் வச்சுக்கணும். மணிவாசகர் காலம் 3 தான். அது பெரியவங்க சொன்ன பலரும் சொன்ன செய்திகள்ல 3 தான் முக்கியமான எடுத்துக்கொள்ள வேண்டியது. காரணம் வந்து அதுல ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லியிருந்தேன். சிலம்பின் காலம் அப்படின்னு ஒரு காலம், சிலப்பதிகாரம். அது எல்லாருக்கும் தெரிய 2ஆம் நூற்றாண்டு 1-2 தான். அந்த அது எல்லாரும் தெரிஞ்ச கடவுள் இருக்கு கடவுள் இல்லாத எல்லாரும் ஒத்துக்கிற சிலப்பதிகாரம். அந்த காலம் எல்லாரும் தெரிஞ்சு 1-2 சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படுகின்ற விளையாட்டு இருக்கு இல்லையா, அன்னை 10 சொல்றாங்க, அம்மானை, தோல் நோக்கம், சாழல், இந்த மாதிரி இதெல்லாம் விளையாட்டு, இதெல்லாம் பெண்கள் விளையாடுகிற விளையாட்டு. எல்லாம் விளையாடுறவங்க கேட்காது, இப்பெல்லாம் எல்லாம் வீடியோகள் தான், யாரு மொபைலில் பேசி போகிறது இப்பெல்லாம் அதெல்லாம் 2 பந்துகளை விளையாடுறது, இந்த மாதிரி நீர் விளையாட்டு, இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் பேசப்படுது. சரியா? ஆனா இது போன்ற விளையாட்டுகளை பற்றிய செய்திகளை சம்பந்தர் பாடல்ல பார்க்க முடியல. சம்பந்தர் பதிகத்துல அது மாதிரிலாம் சம்பந்தர் உண்மையிலே காலச்சூழலை பதிவு செய்வார். படிச்சு வச்சு தெரியும். அவர் அந்த காலத்துல நடந்துட்டு இருக்கு, அங்க பறவை பறந்துட்டு இருக்கு, அங்க மீன் ஓடிட்டு இருக்கு, தண்ணியில குதிச்சு ஓடுது, வாழைப்பூக்கள் துள்ளி குதிக்கின்றன அப்படின்னு அர்த்தம். அந்த ஆழத்துல தண்ணி வேகமா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த காலச்சூழலையும் இந்த கலாச்சாரத்தையும் இந்த நாகரிகத்தையும் அப்படியே பதிவு செய்வார். முதல் 7 பாட்டு அப்படிதான் இருக்கும். நீங்க சம்பந்த தேவர் எந்த தேவர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல அடியாரோட எப்படி இருந்தாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்தாங்க, எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, அங்க விலங்குகள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தது, வண்டிகள் என்ன பண்ணிட்டு இருந்தது, மலர்கள் எப்படி மலர்ந்தன, சோலைகள் எப்படி பூத்து குலங்கின, இதெல்லாம் காலச்சூழல் இல்லையா. இதை ஞானசம்பந்தர் பதிவு பண்றாரு. இப்ப எல்லாம் பண்றாங்கன்னா அங்க விளையாடிட்டு இருப்பாங்களா குழந்தைங்க, அதெல்லாம் பதிவு பண்ணிருப்பாங்கல்ல. எங்கேயுமே அந்த மாதிரி இல்லை ஞானசம்பந்தர் காலத்துல. ஆனா சிலப்பதிகார காலத்துல இருக்கு. அதே காலத்துக்கு ஒட்டிய அந்த நிலையில தான் மணிவாசகர் இருந்திருக்க முடியும். ஏன்னா திருவாசகத்துல அந்த செய்தியெல்லாம் இருக்கு. ஞானசம்பந்தர் காலத்துல ஏன் இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நூற்றாண்டுகள் நம்முடைய வரலாற்றிலே இருண்ட காலம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்க காலம் என்னன்னா 4-5. இதுல என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல.
அது என்ன யாராவது 4ஆம் நூற்றாண்டுல பிறந்தாங்க, 5ஆம் நூற்றாண்டுல ஏதாவது வரலாறு எதுவுமே இல்லை. வரலாறு மொத்த வரலாறு அழிக்கப்பட்டன. காரணம் சமணர்களுடைய சாக்கியருடைய அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது காலம். அதனால எந்த நூல்களும் கிடையாது, எதுவும் கிடையாது, என்ன ஆட்சி போச்சு எதுவுமே தெரியல. 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தெரியுது, இதான் காலம் நடந்தது போனது என்னென்ன செய்திகள்லாம் தெரியுது. 7க்கு அப்புறம் சம்பந்தர் காலம் தெரியுது. இதுக்கு இடைப்பட்ட காலம் இல்லையா, அது என்ன நடந்ததுன்னே தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல, வரலாறே என்னன்னு தெரியல. அது ஆய்வாளர்கள்லாம் சொல்லும் பொழுது, கால வரலாற்றை ஆய்வு செய்ய சொல்லும் பொழுது வரலாற்றில் இருண்ட காலம் என்று அதை வரையறுக்கிறாங்க. அது என்ன நடந்ததுன்னு தெரியலன்றாங்க. இப்ப இந்த காலத்துல என்ன இருக்கு, இந்த விளையாட்டெல்லாம் மங்கி போயிருச்சு. சிலப்பதிகாரத்துல வருது, நமக்கு திருவாசகத்துல வருது. ஆனா அதுக்கப்புறம் சமணர்களுடைய கட்டுப்பாட்டு இருந்ததுனால அந்த கலாச்சாரமும் நாகரிகம் எல்லாத்தையும் பாழ்படுத்திட்டாங்க, எல்லாத்தையும் வீணாக்கிட்டாங்க. அவங்க எதுவுமே தெரியாம போயிடுச்சு. சம்பந்த காலத்துல தெரியல, சம்பந்தம் இல்லாததெல்லாம் சொல்ல மாட்டாரு, என்னைக்கோ இருந்ததுலாம் சொல்ல மாட்டாரு. அங்க என்ன அப்ப கரண்ட் சிச்சுவேஷன் அது மட்டும் தான் சொல்லுவார் சம்பந்த பாடம். அப்போ அந்த மாதிரி விளையாட்டு சொல்றேன்னா அது மறைவு போயிருச்சு, அது அழிந்து போயிருச்சு. இப்போ இந்த நம்முடைய மணிவாசனுடைய காலம் என்பது எதுவாக இருந்திருக்க முடியும், 3 என்பதை அதை ஒட்டியதாகத்தான் இருந்திருக்க முடியும். 3 சொல்றவங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்றது வரையறுத்தான். பெரியவங்க இப்படிதான் பல்வேறு செய்திகளை வரையறுத்தான். நரியை குதிரை அப்படின்ற செய்தியும் அப்படிதான். இந்த செய்தி அப்படியே 12 திருமுறைகள்ல நரியை குதிரை பலியாக்கி ஞானம் எல்லாம் நிகழ்வுன்னு சொல்றாருல்ல, நரியை குதிரை பல்வேறு இடங்கள் சொல்றாரு. இந்த செய்தியை சொல்ற ஒரே ஒரு தேவார ஆசிரியர் யாருன்னா அப்பர் பெருமான் சொல்றாரு. நரியை குதிரை செய்வானும் அப்படி தாண்டகத்துல வருது. நரியை குதிரை செய்வானும் தாண்டகத்துல ஒரு செய்தி ஒரு பாடலே சொல்றாரு. அப்படின்னா நிறைய குதிரை வேற எங்க செஞ்சிருக்காங்க, வேற எந்த வரலாறுலயுமே இல்லை, வேற யாருமே சொன்ன மாதிரியும் தெரியல. அப்போ அது மணிவாசகரை தான் அவர் குறிப்பிடுறாரு. ஒன்று மணிவாசக பெருமான் குறிப்பிடுகின்ற 2 நாயன்மார் யாருன்னு பாத்தீங்கன்னா வரலாறுல ஒண்ணு கண்ணப்பரை குறிப்பிடுற, இன்னொரு சண்டேஸ்வரர் குறிப்பிடுற. சாதை தாள் செய்தி பேர் சொல்றாரு இல்லையா, அது சண்டேஸ்வரர் சொல்றாரு ஒண்ணு. 2வது கண்ணப்ப நாயனார் குறிப்பிடுறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்னோ புல் என்னையும் ஆட்கொண்டது. மணிவாசக பெருமான் தருகின்ற அந்த இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அன்புதான். அன்பு ஒன்றுதான் இறைவனுக்கும் உயிருக்கும் முறையே உள்ள ஒரு அற்புதமான ஊடகம் என்பதாக கொண்டு இந்த செய்திய நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த செய்தியை பேசுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம் என்னன்னா, நம்முடைய வள்ளல் பெருமான நூல்ல மணிவாசக பெருமான பார்க்கிறார் வள்ளல் பெருமான். வரலாறு பார்க்க முடியா, மணிவாசகரை அருளாளர்கள் எப்படி பார்க்கிறாங்கன்னு பார்க்கணும். அது அந்த செய்தியை பார்க்க வள்ளல் பெருமான் 4 வரையும் துதித்து பாடுறார். ஆளுடைய அடிகள் மாலை, ஆளுடைய பிள்ளையார் மாலை, ஆளுடைய அரசு மாலை, ஆளுடைய நம்பி மாலை. அப்ப வள்ளல் பெருமான் 4ஆம் திருமுறையில 4 பேரையுமே துதித்து பாடல் வைக்கிறார். வள்ளல் பெருமான் பாடல் பார்க்க ரொம்ப அருமையா இருக்கு. மணிவாசகர் சொல்லும் பொழுது ஒரு பாடல் பல்வேறு ஒரு 10 பாடல் செய்கிறார். மணிவாசகர் ஆளுடைய அடிகள் மாலைன்னு ஒரு 10 பாடல். அதுல ஒரு பாடல் எல்லாரும் தெரிந்த வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுக்கா நக்கரு பச்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செடுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பது. எல்லாரும் சொல்ற பாட்டு. கலந்து 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 கலந்துன்னு போட்டு ஒரு கலக்கிருப்பார். என்னென்னலாம் அவர் கலந்தாரு, எப்படி அவரு கலந்தார், அவரு பெருமானோடு எப்படி கலந்தார், அதற்கு இங்கு என்னென்னலாம் கலந்தார், இங்கு அவருடைய வாழ்வில் எதையெல்லாம் கலந்த நிலையிலே இருந்தது என்பது அவர் பாடல வார்த்தைகளிலே கலந்து 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 பாடிப்பார். ரொம்ப அருமையா இருப்பார். இன்னொரு செய்தி இப்ப நேற்றைய தினம் பார்த்தோம். நாம் மணிவாசக பெருமான் ஞான நெறியை உலகிற்கு உணர்த்துவதற்காக அவருடைய அவதார நோக்கம் அமைந்திருந்தது என்பதாக யோகத்தை தாண்டிய நிலையாகிய யோகத்தினுடைய அடுத்த நிலையாக சொல்லப்படுகிறது ஞானங்கள். சேர்க்கிறார் வள்ளல் பெருமான் பார்க்கிறார். எல்லாரும் இந்த யோகத்திலிருந்து எப்படியாவது ஞான நிலைக்கு போயிடலாம், யோகத்திலிருந்து நம்ம இறைவனை அழைக்க விடலாம் பத்தி எல்லாரும் பயிற்சி பண்றாங்க. எப்படி பயிற்சி பண்றாங்க சொன்னாலே அதை எப்படி எடுத்துட்டு அப்படியே நெற்றிக்கு நடுவில் கொண்டு அந்த பூர்வ நடுவில் நிறுத்தி அதை எப்படியாவது நம்மளும் அந்த நிலையை பெற்றுவிடலாம். எல்லாரும் இவ்வளவு பேர் ஆசைப்படுறாங்க இல்லையா, பல காலம் பலரும் ஆசைப்பட்டு செஞ்சு கொண்டே இருக்காங்க. மணிவாசகர் என்ன பண்ணாரா, எளிமையா நான் வழி சொல்றேன்னு வழி சொன்னாராம். நான் ஒரு வழி சொல்றேன். அவங்க எல்லாம் பார்த்தாங்க, இது நமக்கு தெரியாம போயிட்டு பாருங்களேன்.
நீ யோசிச்சு பாருங்க, இப்போ ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காரு ஒருத்தர். எதுக்கு? ஒரு வண்டி வருங்க, வண்டி வரும், வண்டிக்காக காத்துட்டு இருக்காங்க ஒருத்தருங்க. அவருக்கு வண்டி ஒருத்தர் காத்துட்டு ஒரு 10, 100, 200 பேர் காத்துட்டு இருக்காங்க எல்லாரும். இவர் சொன்னார், அவர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க. வண்டி வரும், வண்டி வரும், வண்டி வரும். கடைசியில் வண்டி வந்ததான்னா ஒரே ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில ஒருத்தர் மட்டும் தான் உட்கார முடியும். கடைசியா ஒருத்தர் வந்தார்ல, அவர் ஏறி போயிட்டாரு. கடைசியா ஒருத்தர் வந்தார்ல, அந்த ஒரு வண்டி ஒரு சீட்டு தான் அவர் ஏறி போயிட்டாரு. ஏங்க அப்ப மீதி உட்காந்துருந்தவங்க என்ன ஆயிடுச்சு? ஏமாற்றம், ஏமாற்றம் தானே. முதல் பேர் மேல பாக்குற இந்த செய்தி, இந்த காட்சி, எவ்வளவோ பேர் நின்றுட்டு இருக்காங்க, எவ்வளவோ பேர் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியா நீ கூட கிளம்பி போயிட்ட? கிளம்பு கடாவது கிளம்பி இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க. அது கேட்கிற பாடல, இது அப்படியே பாடல். இது மண் புருவ நடுமுதலா மனம் புதைத்து நெடுங்காலம் என்புருவாய் தவம் செய்வார் எல்லாரும் ஏமாக்க. எலும்பெல்லாம் தேஞ்சி பாருங்க, தவம் செய்யறான். தவம் என்னென்ன பூசை பண்ணணும், என்னென்ன பண்ணுமா, தியானம் பண்றது, பூசை பண்றது, யோகம் பண்றது. மண் புருவ நடுமுதலா மனம் புதைத்து நெடுங்காலம் என்புருவாய் தவம் செய்வார் எல்லாரும் ஏமாக்க அன்புருவம் பெற்றதன் பின். வள்ளல் பெருமான் ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்றார். மணிவாசகர் என்ன பண்றாரு தெரியுமா? அன்புருவம் பெற்றதன் பின் அருள் உருவம் அடைந்த பின்னர். முதல்ல அன்புருவம் ஆனாராம். யாரு? மணிவாசகர் முதல்ல அன்புருவா இருந்தாராம். அதனால அவருக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? அருள் உருவம் பெற்றாராம். அருள் உருவம் அடைந்து பின்னர் இன்புருவம் ஆயினை நீ எழில் வாதவூர் இதையே. அவரு 3 நிலையில வந்தாராம். அப்படிதான் இந்த வாழ்வினுடைய ஒவ்வொரு ஆன்மாவுடைய பயணமும் நிகழ வேண்டும். அது மணிவாசகர் மட்டும்தான் அதை அடைந்தார் அப்படின்னு வரையறுக்கிறார். என்னென்னமோ பண்ணிட்டு யாராவது என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் வந்தாரு, அன்புருவமா ஆனாரு, அன்புருவமா வாழ்ந்தாரு. அதனால அருள் உருவம் பெற்றார். அருள் உருவம் பெற்று நிறைவாக இன்புருவாய் திகழ்ந்தார். அருளுருவம் பெற்ற காரணத்தினால் இன்று இன்புருவாய் இருக்கின்றார். அதுக்கு அவர் செய்த அடிப்படையா இருந்தது என்ன? அன்பு. இறைவன் மீது காட்டியது என்ன? அன்பு. அன்பு 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 கையாளி அன்பு அதிகமா எனக்கு தெரிஞ்சு மணிவாசகர் தான் சொல்றாரு. நானும் உட்கார்ந்து படிச்சு பார்த்தேன். நான் எங்க ஐயா கூட, எங்க ஐயா அவங்க போட்ட பிச்சை அப்படிதான் சொல்லுவேன். கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், இல்லை ஏதோ பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்றேன். அவங்க போட்ட பிச்சை திருவாசகம் நானும் படிக்க ஆரம்பிச்சேன். நானும் படிச்சுட்டு இருக்கேன். நானும் எழுத கூட்டி எதையாவது பாடுறது, பேசுறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நானும் வச்சுங்க. அது அவங்க கிட்ட கத்துக்கிட்டது, அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது தான். அவங்க சொல்லி கொடுத்து பாடுறத சொல்லி கொடுத்த மட்டும் இல்லாம செய்திகளையும் சொல்லுவாங்க. அனுபவ செய்தி இப்ப சொன்னா பாருங்க, தர்மபுரத்தார் கலசம். அது மாதிரி நான் சொல்றது 2003-4 இருந்தே அவர் என்னன்னா அவருக்கு ஐயா அவர்களுக்கு பெற்ற அனுபவத்தை நம்ம சொல்றாரு. நமக்கு அது பாடலுக்கு முறையா அமையும். நமக்கு எப்பவுமே பாடலுக்கு அருகல் பொருளா இருக்கு பாருங்க, அது அவங்க நினைவில் நிற்காது. ஒரு கதையா சொல்லி பாருங்க, டக்குன்னு நிற்கும். ஒரு கதை சொன்னீங்கன்னா அந்த பாட்டு அப்படியே நினைவில் அப்படியே நிற்கணும். கதை கிடக்கு. அதனாலதான் திரைப்படங்கள்லாம் ஹிட் ஆயிடுச்சு. அதை தாண்டி சீரியல் ஹிட் ஆயிடுச்சு. ஏன்? கதை நமக்கு ஒரு காட்சி தான் நமக்கு கண்ணில் நிற்கும். நமக்கு செய்திகளோ சொற்களோ எழுத்துக்களோ காட்சி தான் நம்ம கண். அதுதான் நாடகம் அந்த காலத்துல எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. அந்த காலத்துல சுதந்திர போராட்ட காலத்துல நாடகத்தை வச்சாங்க. எல்லாத்துக்கும் எவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்தாங்க. கேட்கணும்னா நாடகம். எல்லாத்துக்கும் எப்படி நாடகம் போட்டு காட்டினாங்கன்னா 4 பேர் செஞ்சாங்கன்னா ஞாபகத்தில் நிற்கிறாங்க. பெரிய பொண்ணு நாடக பாடி ஞாபகம் வச்சிருக்காங்க. ஏன்னா அப்பதான் எல்லாருக்கும் சேரும். அதுக்கு பேரே வச்சிருக்காங்க பாருங்க, நாடகம்னு வச்சிருப்பாங்க. பேர் என்ன? நாடகம். இயல், இசை, நாடகம். இசை ரொம்ப பெரிய நிலையில இருக்கிறவங்க அப்படி பார்த்து வச்சுங்க. அதற்காகவே பணி செய்து, அதற்காகவே பயின்று, நேரத்தை எடுத்து ஒதுக்கி பயிற்சி இதெல்லாம் அமைவதா இசை. இசைங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு இயல். இயல்னா என்ன? இயல் தான். அதே பேசுறோம்ல, புரியுதுல, சொல்லலாம், புரியுதுங்களா? சொல்றது புரியுது, அது இயல். அவ்வளவுதான். இயல்பாக இசையின் மூலம் செய்திகளை சொல்லலாம். சில பேர் பாட்டா சொன்னாதான் புரியும். நீங்க அந்த காலத்துல சினிமா படம் எல்லாம் பாத்தீங்கன்னா, பழைய படம் சினிமா ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு. படம் நிறைய பாட்டு இருக்கும், ஒரு குறிப்பா ஒரு பாட்டு வரும். அந்த ஒரு பாட்டை மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மொத்த படமா தான். இப்பெல்லாம் கண்டிப்பா இல்ல. அந்த காலத்துல அந்த ஒரு பாட்டுலயே அந்த பாடலோட அந்த மொத்த கதையும் அந்த பாட்டுல இருக்கும். அந்த காலத்துல 2 படம் தான் இருந்தது. ஒரு பாடலே அந்த கதை மொத்தம் தாராளமா இருக்கும். அப்போ இசையின் மூலம் செய்திகளை சொன்னாரு, இயலின் மூலம் செய்திகளை சொன்னாரு. இந்த இரண்டையும் தாண்டி நாடகத்தின் மூலம் செய்திகளை சொல்வது ரொம்ப எளிமையா போய் சேரும் பார்த்தாங்க. செய்தி நாடகம்னு சொன்னா எளிமையா இருக்கும். அது ஏன் நாடகம் பேர் வச்சாங்கன்னா, அகம் நாடக்கூடியதுனால அதுக்கு பேர் நாடகம்.
அகம் நாடக்கூடியது. எளிமையா அகம் நாடம். அகம்னா உள்ள சீக்கிரம் போறது எது, அதுக்கு நாடகம்னு வச்சாங்க. அது அந்த பாணியிலே வச்சிருப்பாரு. சரி, நம்ம எல்லா அருளாளர்கள் எல்லாரும் இந்த நாடக பாணியிலே வச்சு பெருமானோடு இரண்டரை தொடர்பு கொள்ளும் பொழுது அது பேர் நாடகம். சாமியோட அவங்களுக்கு சாமி பண்றது அன்புருவம் ஆனார், அருளுருவம் பெற்றார், பிறகு இன்புருவம் ஆயினை. இன்புறுதல் அன்பு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா, நாம் நம்மை இழந்து செய்கின்ற பணிக்கு பேர் தான் அன்பு. கண்ணப்பன் அன்பா இருந்தார். வரலாறு எல்லாரும் கண்ணப்பன் எல்லாரும் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க, எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கண்ணப்பன் என்ன அன்பா இருந்தார்? கண்ணப்பன் என்ன அன்பா இருந்தார்? சாப்பாடு வச்சார், டெய்லி பெருமானுக்கு பெருமான் பூசைக்கு தேவையானவற்றை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தார். அது என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க அதெல்லாம் இப்படிதான் சாப்பிட்டாரு அப்படின்னு அதெல்லாம் செஞ்சார்ல. மணிவாசகர் பாக்குறாரு, அதுதான் அன்பு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சாதான் அன்பு. செஞ்சா அன்பு, அவ்வளவு. எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணுமோ இந்த ப்ரொசீஜர்லாம் அதெல்லாம் தாண்டது. தன்னை இழந்து ஒரு ராஜா, நீங்க கண்டப்பா ஏதோ வேட வேட வேடன்னே கதை சொல்லிட்டே இருப்பாங்க. வேடம் கிடையாது, ராஜா. அவர் அடுத்த நெக்ஸ்ட் ராஜாவா ஆகிறதுக்கு தயாரில் இருக்கிறவர், பட்டத்துல இருக்கிற இளவரசர். அடுத்த அந்த வேட்டு கொடுறதுக்கு அவர் தான் ராஜாவா ஆக போறாரு. அவர் வராரு பயணத்துக்கு, ஒவ்வொரு சுற்றி பார்க்கறதுக்கு மேல கண்ணி வேட்டைக்கு வராரு. அதில் பார்த்துட்டு நிக்கிறாரு. அவர் ஒன்றும் விவரம் தெரியாதவர் கிடையாது, இப்போ விவரம் தெரிஞ்சவர், எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியே கலை மலிந்தல் தானே. எவ்வளவு பெரிய நிலையில இருந்திருக்கும் அவங்களாம். அந்த விஷயம் தெரிஞ்சவங்க தான். அதனாலதான் மணிவாசகர் சொல்றாரு, அந்த அன்புக்கு நிகரா ஒரு அன்பே கிடையாது இந்த உலகத்துல, இனி வரைக்கும் கிடையாதுன்னு மணிவாசகர் சொல்றாரு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை. அது நிறைய அன்பு. இதுல நீங்க திருவாசகம் படிச்சு பார்த்துருப்பீங்க நிறைய வாட்டி. ஐயா நான் படிச்சது திருவாசகத்துல நான் எண்ணி பார்த்தது இல்லை. நான் படிச்சு பேசுறதெல்லாம் எண்ணிட்டே இருப்பேன். எழுதி பாதி கோடு போட்டுட்டு எழுதி கிட்டத்தட்ட 23 இடங்கள்ல அன்பு 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 அன்புன்ற சொல்ல பயன்படுது. அன்பு அப்படின்ற சொல்ல நேரடியா கடை அன்பு, இடையரா அன்பு, இது போல பல இடங்கள் அன்பு. அன்பே உருகி, அன்பாய் உருகுதல், இப்படி பல்வேறு இடங்கள்ல அன்பை பயன்படுத்தும். அன்பு நிரந்தரமாய் எனக்கு அருளாய் என்பது சாயா அன்பு. 23 இடங்கள்ல அன்புன்ற சொல்ல பயன்படுத்துறார் மணிவாசகர். அன்பு என்பது மிக முக்கியமானது. அன்பு என்றால் என்ன? தன்னை இழந்து செய்கின்ற செயல். இழந்து செய்கின்ற செயல்னா எவ்வளவு இழந்து தெரியுமா? நான் எவ்வளவு தெரியுமா அப்படின்ற சொல்லே வெளியே வராது, எண்ணத்துக்கே வராது. நம்ம அப்படிதான் செய்யறோம். அப்பர் கண்ணப்பர் எப்படி எல்லாம் அப்போ செஞ்சாலும் எங்கேயாவது சொல்லுங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேடனா இருந்து ராஜாவா இருந்து வேண்டியது தினம் வந்து நான் வேற பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்போதுதான் நாம செய்யறோம். செயல் இருக்கு இல்லையா, அந்த செயல் நாம் செய்கின்றோம் என்கின்ற நினைவே இல்லாமல் செய்கின்ற செயல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் அன்பு. குழந்தைக்கு செய்யறான்ல, அது என்ன இருக்குமா? குழந்தை சரியா இருக்கு, ஏன் பயப்படுறீங்க, தெரியாது அப்படின்னு இல்லாத பதத்தை அவளுக்கு என்ன பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் அன்பு. என்ன அது 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 நம்ம என்ன எப்படியான பித்து, கிட்டத்தட்ட பித்து நிலையில இருக்கோம்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் தான் அன்பு. அன்பு எதிர்பார்ப்பற்றது. அன்பு ஒரு வழிமுறை, செயல்முறை, இதற்கெல்லாம் உட்படாது. அதனால வள்ளுவர் சொன்ன அன்பிற்கும் உண்டோ, அதுக்கு தாழ்பாலாம் கிடையாது. அதுக்கு வேற இது லாக்கெல்லாம் கிடையாது. இதுக்குள்ள அதுக்குள்ள இப்படிக்குள்ள குள்ள எல்லாம் செய்யறதா இருக்குல்ல, அதெல்லாம் அறிவுதான். அன்பு அப்பாற்பட்டது, அதெல்லாம் மீறினது. கண்ணப்பருக்கு கண்ணை நோண்டும் போது கண்ணை நோண்டுனா ரத்தம் வரும்ல, கண்ணை நோண்டுனா கண்ணு இணைக்காம தருவான். எங்க வீட்டை யாரும் பார்த்துப்பான், அடுத்த ராஜா யாரா இருப்பாரு எனக்கு அப்புறம் இந்த எண்ணெல்லாம் இருந்தா கண்ணை நோண்டிருப்பாரா? கண்ணை எடுத்து கிட்ட போயிருக்குமா? நம்ம வேண்டாம் பக்கத்துல யாராவது இருந்தாலும் காணலை விட்டு கண்ணை விட்டுலாம் நம்ம கேட்டுப்பாரு. இல்ல இந்த காணல் கீழே கீழே பண்ணி சமைச்சிட்டு இருப்பான் பாரு, அவனை விட்டு அவங்க கண்ணை தூக்கி வச்சிருப்பாரு. அவ்வளவுதான் பண்ண பாருங்க, அவன் கண்ணையே எடுத்து வைக்கலாம். தன்னையே இழத்தல் என்பதுதான் உண்மையான அன்பு. மணிவாசகருக்கு அது புரிஞ்சுது. அதனாலதான் அந்த அன்புக்கு மேல ஒரு அன்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அன்பு இன்மை, இன்மை அன்புன்னு ஒரு அன்பு. எனக்கு தெரிஞ்சு யாருமே பேசாத அன்பு இன்மை அன்பு. இன்மை அன்புன்னா அதுக்கு மேல ஒண்ணு கிடையாதுன்னு அர்த்தம். அதுதான் இருக்கிறதுலே ஹைட்டு. அதுக்கு மேல ஒரு அன்பு நீங்க பேசவே முடியாதுன்னு மணிவாசகர் வரையறுக்கிறார். நான் சொல்லல, மணிவாசகரே வரையறுக்கிறாருன்னா அன்புக்கு பிறப்பிடமாக திகழ்கின்ற மணிவாசகர் பெருமானே வரையறுக்கின்ற ஒரு உச்சம் எது என்றால் கண்ணப்பன் அன்பு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின்
அதை பார்த்தது ஒருத்தவங்க கூட என் சாமி ஏன் அன்பை பார்த்தா பாருங்க, தன்னை சொல்லிக்கிறார் பாருங்க. என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருள், என்னையும் ஆட்கொண்டாரு. அன்பாதான் இருக்கணும், அன்பா கண்ணப்பன் மாதிரி இருந்திருக்கணும். நான் அந்த மாதிரி இல்லையே, அந்த அன்பெல்லாம் பார்த்துட்டு கூட ஏன் அன்பு ஏத்துக்கிட்டாரு பாருங்க. ஏன் அன்பு ஏத்துக்கிட்டாருன்னா எவ்வளவு கருணாமூர்த்தியாக உலகணும், எவ்வளவு பெரிய கருணையா உடையவனாக பெருமான் இருந்தால் என் அன்பையும் ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் இல்லையா? என் அன்பையும் அவன் ஏற்றுக்கொண்டான். கண்ணப்பரை ஏற்று கண்ணப்பரை தனக்கு உடனாக வைத்துக் கொண்டான். ரெண்டாவது கண்ண இதெல்லாம் போறாரு. இதெல்லாம் பொண்ணு அவரு அங்க ஒரு குரல் கேட்டது, அசரீதியா ஒரு குரல் என்ன கேட்டது? நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப. கேட்கிறாரு, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு இரு. ஏன்னா அடுத்த கண்ணன் முடிக்க கூடாது, எத்த கூடாது, நின்றாரு. நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்பன் தான் சொன்னார். யார? அன்பே உருவாய் திகழ்ந்தார் சேக்கிழார். அன்பு உருவாய் திகழ்ந்தார்னு பெரிய புராணம் சேக்கிழார் சொன்னார். அன்புக்கு உருவம் இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 குரல்ல எங்கேயுமே அன்புக்கு உருவம் சொல்லவே இல்லை. அன்புக்கு டெபரேஷனே சொல்லல. அன்பு இருக்கிறவன் இப்படி இருப்பான், அன்பு இல்லாதவன் இப்படி இருப்பான், அன்பு இருந்தா இப்படி இருக்கணும், அன்பு இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது. அன்புக்கு ஒரு வரையறையே இல்லாம பேசியிருப்பார் சொன்னதெல்லாம். ஒரே நேரடியான பதிலா இருக்காது. அன்புக்கு உருவம் காட்டியவர் சேக்கிழார் தான். அன்பு உருவாய் திகழ்ந்தார் யாரு? கண்ணப்பர். அந்த கண்ணப்பர் கதையை சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு அன்பு இல்லைன்னு சொல்லி மணிவாசன் சொல்றாரு. அந்த அன்பை பார்த்துட்டு ஏன் அன்பையும் சாமி ஏத்துக்கிட்டாரு. ஆனா கண்ணப்பரை கூட பாருங்க, சாமி நெல்லுன்னு தான் சொன்னார். சாமி என்ன சொன்னாரு? நெல்லுன்னு தான் சொன்னார். ஆனா என்ன சொன்னார் தெரியுமா? வான்னு சொன்னார். என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை. என்ன கருணை? அப்பர் கண்ணப்பர் நீ வான்னு சொல்லியிருந்தா கூட என்ன போய் வான்னு சொல்றாரு. நான் அந்த அளவுக்கு வருத்தே இல்லை, தன்னை சொல்லிக்கிறேன். அவர் இல்லையா அவரு பெரிய நிலை இல்லைன்னா சாமியை குருவா வந்திருக்க மாட்டார்ல. மாறுட சட்டை தாங்கி இந்த ஆன்மாவினுடைய உண்மை நிலை என்ன, ஒவ்வொரு ஆன்மாவும் ஈடேறுவதற்கான உண்மை நிலை என்ன என்பதை இந்த உலகம் உணர வேண்டும் என்பதற்காகவே மணிவாசகருக்காக பெருமான் இறங்கி வர இதுல வருவாங்க. 43 தான் திருவார்த்தை. திருவார்த்தையில முதல்ல அகச்சாண்டவர் செய்தி சொல்றாரு பாருங்க. மாதிவர் பாகன் மறை பயின்ற வாசகன் மாமலர் மேய சோதி கோதில் பரங்கருணை அடியார் குலாவும் நீதி குணம் ஆக நல்கும் போதலச்சோலை பெருந்துரை எம் புண்ணியன் மண்ணிடை வந்திழிந்து. நேரடியா சான்று எனக்காக எவ்வளவு பெரிய தெரியுமா? மறை பெய்ந்த வாசகன் மாதிவர் பாகன் அடியார்களுடைய குற்றங்களை எல்லாம் நீக்குவதற்காக போதலச்சோலை கோதில் பரங்கருணை அடியார் குலாவும் நீதி குணமாக நல்கும் போதலச்சோலை பெருந்துரை எம் புண்ணியன் மண்ணிடை வந்து இழிந்து இறங்கி வர அவர் இறங்கி வர வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரும் இங்க இருந்து அவரை நோக்கி தான் போறாங்க. போறாங்க, அங்க போறாங்க, இங்க மேல கிளம்புற இங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க. ஒரு பெருமாள் கிளம்பி போறாரு, ஞானசம்பந்தர் கிளம்பி போறாரு, சுந்தரர் கிளம்பி போறாரு, எல்லாரும் கிளம்பி தான் போறாங்க இல்ல. ஆனா இவர் ஒருத்தருக்காக அவர் கிளம்பி வந்தாரா? எங்க இருந்து வந்தாரா அவரு? போதலச்சோலை பெருந்துரை எம் புண்ணியன் மண்ணிடை வந்து இழிந்து ஆதிப்பிரமம் வெளிப்படுத்த அருள் அறிவார் என்கிறான். ஆதி பிரமம் என்று சொல்லப்படக்கூடிய மூலப்பொருளினுடைய உண்மை நிலை என்ன என்பதை இந்த உலகம் உணர வேண்டும் என்பதற்காகவே பெருமான் மேல எங்க இருக்க மறை பயின்ற வாசகனாக கைலாயத்தில் இருக்கின்ற பெருமான் இறங்கி மண்ணிடை வந்திழிந்து. பெருமான் மண்ணுக்கு இறங்கி வந்தார்னா அது மணிவாசகருக்காக மட்டும்தான். மற்றவங்களுக்கெல்லாம் வந்திருப்பாரு, இதுக்கு வந்திருப்பாரு ஆட்கொள்வதற்காக. இவருக்கு எதுக்கு வந்தாரு? உண்மை பொருளை இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக மணிவாசகருக்காக பெருமான் இறங்கி வருகின்றான். அதை அப்படி இறங்கி வந்து மணிவாசகரை ஆட்கொள்ளுகின்றான். மணிவாசகர் அன்புருவாய் திகழ்ந்தார். அதனால் அருள் உருவம் பெற்றார். அருள் உருவம் பெற்றதனுடைய பயன் அவர் இன்புருவாய் திகழ்ந்தார். அந்த இன்புருவம் ஆயினை என்று அப்பனுடைய வள்ளல் பெருமான் அந்த செய்தி பதிவு செய்கிறார். அவர் கிட்டத்தட்ட தலங்கள்னு பாத்தீங்கன்னா மணிவாசக பெருமான் குறிக்கின்ற தலங்கள் பல்வேறு. நமக்கு தெரிஞ்சது 8 தலங்கள்ல பதியம் இருக்கிறதா சொல்லுவாங்க. சில பேர் அது ஒத்துக்கல. சில வரலாற்று ஆய்வாளர்கள் 8 தலங்களுக்கு தான் போயிருக்க மாட்டாருன்னு சொல்றதெல்லாம் உண்டு.
பெருந்தொல்லை நேரம் தில்லிக்கு போயிட்டார். மீதி எல்லாம் வந்து ஆன்மார்த்தமா இருந்தது. அவருடைய யோக நிலையிலே அதெல்லாம் போனார் சொல்றது உண்டு. சிலர் வந்து இல்ல தலங்களுக்கெல்லாம் சென்றார். உத்தரகோசமங்கை சென்றார், பெருந்தொல்லை இது சீர்காழி சென்றார், காஞ்சிபுரம் ஏகாம்பரம் சென்றார், அண்ணாமலை சென்றார், கழுக்குன்றம் சென்றார், பின்னர் தில்லைக்கு சென்றார். பொது தில்லைக்கு தான் வர சொன்னாரு. அவன் எல்லாத்தையும் பார்த்து தில்லைக்கு போனார். இது இப்படி உண்டு. 8 தலங்கள் நம்ம எல்லாருக்கும் பேர். 8 தலங்களுக்கு ஒரு தலங்கள் பெருந்துறையில தொடங்கி தில்லைக்கு சென்றார். எத்தனை தலங்களுடைய பெயரை குறிப்பிட்டு இருக்கின்றார். பாடப்பட்ட தலங்களா இருக்கும், சில பேர் பாடல் பெறாத தலங்கள், தேவார தலத்திலே இல்லாத தலங்கள்லாம் மணிவாசகர் குறிக்கின்ற தலங்கள். கிட்டத்தட்ட ஒரு 36 தலங்களை குறிப்பிடுறார். கீர்த்தி திருவள்ளுவர் தொடங்கி நீங்க எல்லாருமே பாத்தீங்க. அதாவது தொடங்குறாரு, கீர்த்தி திருவள்ளுவர் தொடங்குறாரு, நிறைய வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு செய்திகள் தலங்கள் பெயரை குறிப்பிடுறாரு. தலங்களுடைய எத்தனை தலங்களை குறிப்பிட்டிருக்காரு பாத்தீங்கன்னா, அப்பமா அது நேரம் இப்ப அதை சொன்ன நேரம் 36 தலங்களுடைய பெயரை குறிப்பிட. வேலம், புத்தூர், ஓரியூர், வாதமூர், உத்தரகோசமங்கை, இது மாதிரி பல்வேறு தலங்கள் பெயரை குறிப்பிடுறாரு. அப்படி ஒரு தலம் இருக்கான பல பேருக்கு தெரியல. இப்ப கண்டுபிடிச்சாங்க, நிறைய தலங்கள் தெரிஞ்சிருக்காங்க. திருவாசக தலங்கள்னு தனியா அதை பயணம் போறவங்க தான் நிறைய பேர். இப்படி பல்வேறு கிட்டத்தட்ட இது 36 தலங்களுடைய பெயர்களை குறிப்பிடுகின்றார் மணிவாசக பெருமான். இது ஒரு செய்தி. இன்னொன்னு, மணிவாசக பெருமான் தொடங்குகின்ற நிலையிலிருந்து நிறைவு வரையிலும் பேசுகின்ற செய்தியுடைய மிக முக்கியமான பகுதி அம்மையை தொடாமல் அருள் என்கின்ற அம்மையை பற்றிய செய்தி பேசாம எங்க பாடலும் போக மாட்டார். எல்லா அருள் அருள் இந்த அடியும் பேசுவார் பாருங்க. திருவடி திருவடி அடி, அதெல்லாம் அருள் அம்மையை பேசுகிற இடம் தான். மாதிவர் பாகன் அருள் அருள் அம்மை அப்பனாய் திகழ்ந்தான், அருள் உருவாய்த்து பெருமான் தனக்கு அருள் புரிந்தார். இப்படி சொல்ற இடங்கள் அருள் குறிப்பிடுகின்ற இடங்களும், அம்மைன்னு குறிப்பிடப்படுகின்ற இடங்களும், திருவடின்னு குறிப்பிடப்படுகின்ற இடங்களும், அடின்னு இது எல்லாமே அம்மையை குறித்தது தான். பெருமாட்டியை அருளை குறித்தது தான் எல்லாம். இது போன்ற செய்தி இடங்கள் கிட்டத்தட்ட 47 இடங்கள்ல இந்த செய்தி வரும். மொத்த திருவாசகத்தில் 47 இடங்கள்ல அம்மையை பற்றிய நிலைகளாக பேசப்படுது. இதெல்லாம் எதுக்காக மணிவாசக பெருமான் பொதுவா சொல்றாரு அப்படின்னு பார்க்கணும். அருளை பெற்றால் ஒழிய நம்மால் இன்பம் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய பெருமான் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் வைத்திருக்கிறது பேரின்பம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நுகர்ச்சியை இந்த ஆன்மா பெற வேண்டும் என்றால் அது அருளுருவும் பெற வேண்டும். இந்த ஆன்மா இப்ப இருக்கிற நிலையில் இருந்தால் அது இப்ப அதுக்கு குற்றங்களோடு இருக்கு. ஆணவம் மலங்களுடைய குற்றங்கள்ல இருக்கு. மலங்களுடைய குற்றங்கள்லாம் நீங்கி நிறைவா இருக்கிற ஆணவ மலத்தோட குற்றத்துல இருக்கும். அதுவும் நீங்கன்னா அதுக்கு ஒரு உருவம் பெறும். ஆன்மா என்பது ஏதாவது ஒன்றை சார்ந்துதான் இருக்கும். இவ்வளவு காலம் மலத்தை சார்ந்து இருந்துச்சு. இவ்வளவு காலம் அது ரொம்ப அடிப்படையா பாத்தீங்கன்னா பொருளை சார்ந்து இருக்கும், அப்புறம் உறவுகளை சார்ந்து இருக்கும், அப்புறம் புகழை சார்ந்து இருக்கும், அப்புறம் அறிவை சார்ந்து இருக்கும், எல்லாம் சார்ந்து கடைசி காலத்துல உடம்ப சார்ந்து இருக்கும். எல்லாத்தையும் விட்டோம். எல்லாத்தையும் தாண்டி உடம்பை தாண்டிடும், உயிரை பொருள்களை தாண்டி உறவுகளை தாண்டி புகழை எல்லாம் புகழா போயிடும். 80 வயசு 85 வயசுல புகழலாம் இங்க அது புகழ் பேசுறதுக்கு நேரம் இருக்காது. 90 வயசு ஆயிடுச்சுன்னா ஆனாலும் அப்பவும் ஒரு பற்று. அது என்ன தெரியுமா? உடம்பு உடல் பற்று இருக்கும். அப்போ ரொம்ப சாக்கு மொத்தமா நடந்து போவோம். மொத்தமா ஏன் உடம்பு சேதாரம் ஆயிடும் இல்லையா? இது இந்த பற்று தான் நிறைவா நீங்கும் ஆன்மாவுக்கு. பிறப்புல நீங்கிறது உடல் பற்று தான் நிறைவா உடல் பற்று நீங்கும். ஏன் நான் முதல்ல வருது அதுதான். உடல் பற்று தான் முதல்ல வருது ஆன்மாவுக்கு. பிறப்பு எடுத்த உடனே குழந்தை பார்த்துட்டே இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லி பண்ணிக்கிறேன். அது நடந்து போச்சுன்னா ரொம்ப பத்திரமா நடந்து போவோம். நீங்க நிறைய பயப்படவே வேண்டாங்க. குழந்தை கீழே விழுந்துருமோ அடிபட்டுருமோ நம்ம சும்மா நினைச்சிருப்போம் கீழே விழுந்து அடிபடும். அது ரொம்ப சேஃபா இருக்கும். குழந்தை கரெக்டா போவோம். ஏதாவது எழுந்து நிக்கணும்னு வச்சுக்கலாம். அப்படியே எழுந்து நிக்காது. இந்த குழந்தையும் நிக்கிறோம் முடிவு பண்ணு வச்சுக்கலாம். 4 மாசத்துக்கு அப்புறம் குழந்தை அப்படியே கை கொண்டுட்டே நம்ம நிக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம்? அப்படியே நடந்து போவோம். அப்படியே படி செவுத்து புனைக்கு போவோம். இல்லைன்னா ஏதாவது கட்டை இருக்கா, இல்ல உயரமான கம்பம் இருக்கா, ஏதாவது உயரமான பொருள் இருக்கா, அந்த பொருள் கிட்ட போய் நிற்கும். அந்த பொருளை பிடிச்சி அப்படியே மேல போய் நிற்கும். ஏன் அப்படியே இருந்தா கீழே விழுந்துருவோம், அடிபட்டுருவோன்றது தெரியும். யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அது தெரியும். குழந்தை உடல் மேல இருக்கிற பட்சம் தான் முதல்ல வரும். சேதாரம் ஆயிடுச்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நமக்கு முதல்ல உயிருக்கே இருக்குமா? ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உண்டா. அதனாலதான் நிறைவா நீங்கக்கூடியது உடல் பற்று. இந்த உடல் பற்றியும் நீங்கிறோம். இந்த பிறப்பு ஆன்மா வந்து ஒரு படிக்கும் நிலையில வரும்போது உடல் பற்று நீங்க நிலைக்கு போயிடும். மலங்கள் இருக்கும். மலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும். ஆணவத்தையே நீங்கிருச்சுன்னு வச்சுங்களேன். அந்த ஆன்மாக்கு என்ன தோண? அது அப்படி எதுவும் இல்லாம இருக்க முடியாது. அதுக்கு ஏதாவது வேணும் இல்லையா? அந்த ஏதாவது ஒரு ஒன்றை பற்றி தான் வைக்கணும். அப்ப அன்பை பற்றி அன்பே உருவாய் திகழும். அதனால் அதுக்கு ஒரு சட்ட கொடுப்பார் சாமி. அதான் அருள். அருள் என்கின்ற உடையை அணிந்து கொண்டுதான் அது இன்பத்தை நுகர முடியும்.
இன்பத்தை நுகர வேண்டும் என்றால் சில இடத்துல சில இதெல்லாம் பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க சட்டையை போட்டுக்கணும், நீங்க அதை போட்டுட்டு தான் பார்க்க முடியாது, அதை போட்டுட்டு தான் பார்க்க முடியும். கைலாயத்துக்குலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கைலாயத்தை வலை வருவாங்க, பறிக்கிறமான்னு சொல்லுவாங்க. கைலாய வலை வரும். அங்கே போனோம்னா ஒரு சட்டை அங்கே ஒரு சட்டை வாங்கிக்குவாங்க, அது கர்மன் சொல்லுவாங்க. அது போட்டுக்கணும். அதுவே பலாயிரக்கணக்கான ரூபான்னு வச்சுங்க. அதை போட்டுக்கிட்டா ஒரு மாதிரி இருக்கும். அதை போட்டுட்டு தான் அதை கிட்ட போறதெல்லாம் இல்லை, வலை வருவாங்க. சில நண்பர்கள் தெரிஞ்சவங்க இருக்காங்க, வலை வருவாங்க. நாள் கணக்காக ஆகும் வலை வரதுக்கு. அப்படியே உட்கார்ந்து நடந்து வருவாங்க. அது கிட்டத்தட்ட மைனஸ்ல தான் இருக்குவாங்க, மைனஸ்ல இருக்குவாங்க. இல்லை உறைஞ்சி போயிருமா, பசிக்காது, உடம்பு அப்படியே அவ்வளோ இதுவாக இருக்குமா. அப்போ ஒரு உடையை அணிஞ்சிக்கணுமா. அந்த உடைக்கு பேர் என்ன, தெர்மல் வேர்னு சொல்றாங்க. அது ஒரு மாதிரி கரகதப்பா இருக்கணும். அப்போ அந்த இடத்துக்கு போனா உடம்பு மாறுது இல்லையா. இங்க இருக்கிற கைலாயத்துக்கு போனா மட்டும் இல்ல, ஆன்மா திடீர்னு தவறு இருந்து செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சாமி என்ன பண்ணுவாரு, நரகத்துக்கு தூக்கி போட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நரகத்துக்கு போகும்போது அங்க ஒரு உடம்பு கொடுப்பாரா சாமி. இந்த உடம்பு இல்ல, இந்த உடம்பு இல்ல, நரகத்துக்கு போகும்போது ஒரு உடம்பு கிடைக்கும். அந்த உடம்பு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த உடம்பு இந்த படத்தெல்லாம் காட்டுறா பாருங்க. இந்த நரகத்துக்கு சென்றால் அப்படி இந்த எண்ணெய் குப்பையில போட்டு வலிக்கிறது, ஆணி அடிக்கிறது, தலைகளை தொங்க விடுறது, தலையை துண்டு, இதெல்லாம் இதுல பண்ண என்ன ஆகும்? இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணாலே போதும், பண்ண போறோன்னு காட்டினாலே போதும் ஆள்காலி. அவ்வளவுதான் அவன் இறந்து போயிடுவான். அப்ப நீங்க எப்படி அந்த துன்பத்தை கொடுப்பீங்க? நரகன்றது அனுப்புறதே எனக்கு துன்பத்தை கொடுக்கறதுக்காக அனுப்புறாங்க. துன்பம் கொடுக்கும்போது ஆன்மா இருக்கணுமா இல்லையா? அந்த வலியை நுகரணும் இல்ல, அப்பதானே அந்த வினை நீங்கும். நரகம்ன்றது துன்பத்தை மட்டுமே அனுபவிக்கிறதுக்கான ஒரு இடம். இந்த சொர்க்கம்னு ஒன்று காட்சிமா பாருங்க, அந்த வெறும் இன்பம் தான், ஒன்லி இன்பம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. மறந்து கனவோட வராது, துன்பம் வராது. அப்படி ஒரு இடம் தான் இது. இந்த ரெண்டும் இல்லாத ஒரு இடம் இருக்கு பாருங்க, நம்ம இருக்கிறதா, அதான் நம்ம இருக்கிறது. இங்க ரெண்டுமே இருக்கும், நம்மளும் இருக்கோம். இங்க இருந்து போறவங்களுக்கு முக்தி தான். ஏன் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, அவன் தான் இங்கேயே பார்த்துட்டாங்கல்ல, அவனால வேற முக்தி தான். இங்க போறவங்களுக்கு ஞானசம்பந்தர் சொல்றாரு, ஈசன் அடியார்களுக்கு சொர்க்கங்கள் பொருள் அல்லவே என்பார். சிவனடியார்களுக்கு சொர்க்கத்தெல்லாம் பற்றி அதெல்லாம் பொருளே இல்லை. யார் பெருமானை வழிபாடு செய்கின்றா அவங்களுக்கு சொர்க்கங்கள்லாம் பொருளே கிடையாது. இப்போ நரகத்துல அனுபவிக்கும் போது உயிர் போயிடக்கூடாது, உயிர் இருக்கணும். ஆனாலும் துன்பத்தை தரணும். துன்பத்தை தரத்துக்கு ஒரு உடம்பு கொடுப்பாரு சாமி. போட்டி பக்கோட எங்க சித்தாந்தம் பேசுவாரு சுபாவசியம். அது நினைச்சு பார்த்தா நமக்கு அப்படியே இதுவா இருக்கும். யாதனா சரீரம் பேர் அந்த சரீரத்துக்கு. அது ஒரு திண்டா இருக்குமா, அதோட வச்சு ஆணி அடிச்சா ஒரு இறங்குமா. வலிக்கும் பாரு, ஒன்னும் உயிரும் போகாது, ஒன்னும் ஆகாது, வச்சு ஆட்டி அடிப்பாங்க. இதெல்லாம் இல்லாம சாமி பாத்துக்கிறாரு நம்மள இந்த பிறவில. எவ்வளவு பெருமானுக்கு கடப்பாட்டிங்க ஐயா வைத்தியநாதன் ஐயா, வைத்தியநாதன் சித்தாந்த ஆசிரியர், அவங்க 2003 வகுப்பு எடுக்கும்போது போட்டி போல சொல்லி கண்ணீர் விடுவாங்க. எனக்கு அந்த பாடலுக்கு உரை எழுதும் போது அப்படியே கண்ணீர் வந்துச்சு. பெருமாள் எவ்வளவு கருணாமூர்த்தி, அந்த இடத்துல கூட இந்த ஆன்மா துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் உடம்பு தரணும் தர. அப்போ அந்த இடத்துக்கு போனாலும் உடம்பு அப்போ உனக்கு சார்ந்து இருக்கு இந்த ஆன்மா இல்ல. அப்போ எல்லாவற்றையும் நீங்கியது, வினைகள் எல்லாம் நீங்கியது, ஆணவமும் நீங்கியது வச்சுக்குமே, ஆணவமும். அப்ப அது எதை சார்ந்து இருக்கும்? சார்ந்து இல்ல, அதுதான் அருள். அருள் என்பதை சார்ந்து நிற்கும். அதனால் அது பெறுவதுதான் இன்பம், இன்பத்தை பெறும். அதுதான் அப்ப மணிவாசகனுடைய வள்ளல் பெருமான் சொல்றது அதான் சொல்ற, அன்புருவம் பெற்று அருளுருவம் பெற்று, அன்புருவாய் திகழ்ந்து அருளுருவம் பெற்றாய், அருளுருவம் பெற்று இன்புருவாய் நீ திகழ்ந்தாய் என்று அருளுடைய மாணிக்கமான பேசுற பாடல் வந்தான். இப்படி சொல்லி இன்னும் பல்வேறு செய்திகள். நாம் நாட்களை எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம் என்றால், ஒரு இதை சொல்லுவார் பாருங்க, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும். பிடித்த பத்து இல்லையா, பிடித்த பத்து 28. பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும். பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும். பொய்யை நாம் பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம், பொய்யை பெருக்கிக் கொண்டே இருக்கின்றோம். ஒன்று பெருக்கிக் கொண்டே இருக்கின்றது, மற்றொன்று அதற்கு உடனாக இருக்கின்ற மற்றொன்று சுருங்கிக் கொண்டே இருக்கின்றது. எது சுருங்கிக் கொண்டே இருக்கின்றது? காலம். பொழுதினை பொய்யை பெருக்கிட்டு இருக்கோம், பொழுது சுருங்கிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணணும்? நாம நமக்கு சாமி ஏதாவது என்ன கொடுத்தாரு, கொடுத்துருக்காரு சார், செஞ்சிருக்காரு, இருக்கிறத வச்சு ஏதோ பண்ணிட்டு தான் சார் இருக்கு. அதுக்கு நம்மளுடைய காலம் போயிட்டே தான் இருக்கு. நம்ம இருக்கிறத வச்சு ஏதோ பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, நமக்கு என்ன சாமி கொடுத்துருக்காரோ அதை நாம எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்த தெரியாம இருக்கும்.
நாம தவறாக நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளை பயன்படுத்தி கொண்டிருப்பதுதான் நாம் செய்கின்ற குற்றத்திற்கு காரணம். நாம் செய்கின்ற செயல் குற்றமாவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளை நாம் தவறாக பயன்படுத்தி. இது வேற இடத்துல சொல்ற இதே செய்தியை, இதை ஒட்டிய செய்தி. எப்படி பாருங்க, பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின். இங்க இங்க எது சுருங்குச்சு? பொழுது சுருங்குச்சு இல்லையா? பொழுதுல எது இருந்திருக்கணும்? பொழுது சுருங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அன்பு பெருகி இருக்க வேண்டும். அன்பு பெருகி இருந்தால் உள்ள பொருள் ஆகிய உண்மை பொருள் ஆகிய இறைவனை நாம் வழிபாடு செய்து கொண்டிருந்தால் பொழுது பெருகி இருக்கும். நாம எதை பெருக்கிட்டோம்? பொய்யை பெருக்கிட்டோம். உண்மையை பெருக்கி இருக்க வேண்டும். உண்மையை பெருக்கி இருந்தால் பொழுது பிரிந்திருக்கும், பொழுது பெருகி இருக்கும். உண்மையை பெருக்கி இருந்தால் பொழுது பெருகி இருக்கும். பொழுது நமக்கு நாலு காலம் இன்னும் கொடுத்துருப்பார் சாமி. பொய்யை பெருக்கியதனால் பொழுது சுருங்கியது. பொய்யை பெருக்காமல் பொழுது சுருங்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது, நமக்கு கிடைக்கப்பட்ட பொருளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த. பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய். அன்பு சுருங்கிருச்சு. அன்பு சுருங்கிருச்சுன்னா பொழுது சுருங்கிருச்சு, காலம் முடிஞ்சிருச்சு. எவ்வளவோ படிக்கலாம்னு நினைச்சேன் ஐயா. நானும் நீங்க சொல்லுவேன் டெய்லி இந்த பதிவு படிங்க அதை படிங்க, நானும் படிக்கலாம் கடைசியில் காலம் முடியாமல் போயிடுச்சு. பரிசு எழுதாச்சு, அப்புறம் என்ன படிக்கிறது? 25 வயசுல எழுத்த கூட்டுறதுக்கே டைம் இருக்காது. அப்புறம் எங்க படிக்கிறது? வந்து காலம் இருக்கிற காலத்துலயே என்ன பண்ணணும்? அதிகளை படிக்க கத்துக்கணும், பாடங்களை படிக்க கத்துக்கணும். நீங்க படிக்க சொன்னா கூட ஒரு காலத்துல ஏறாது. ஏன் பதியம் படி பாடல்களை படிங்க, பாடல்ல ஓதுங்க, பாடல் ஓதுங்க, முற்றோதெல்லாம் ஏன் வைக்கிறாங்க? அதெல்லாம் இப்போ பயிற்சியில் வச்சுக்கிட்டாட்டா நாளைக்கு திடீர்னு ஒரு துன்பம் வந்து சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, நம்ம ஏதாவது இருக்கும்ல நமக்கு. அந்த நேரத்துல நமக்கு துணையா இருக்கிறது எது தெரியுமா? பதியங்கள் தான். அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். பதியங்களை நாம் சிந்திக்கும் பொழுது அந்த துன்பத்திலிருந்து நாம் நீங்குவோம். நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறோம்னா எங்க தெரியுமா? பிரச்சனை தொடங்குற இடமே துன்பம் வந்து சேரும் போது இல்லை, துன்பம் சேரும் போது நம்ம அந்த நினைப்பிலேயே இருக்கிறது தான். துன்ப நினைப்பிலேயே இருப்போம் பாருங்களேன். துன்பம் வந்த போது அதுதான் பிரச்சனைக்காக ஒரு துன்பம் இருக்காது. துன்பம் வந்தா அது பாருங்க, நமக்கு வேலை இருக்கு. நம்ம தேடி வீட்டுக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்க, ஒவ்வொருத்தருக்கு ஒன்று இருக்கலாம். வீட்டை தேடி ஒரு துன்பம் வருது, நாம வீட்டில் அப்போ இல்லாம வெளியே போயிட்டு என்ன ஆயிடும்? நமக்கு பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்கணும் பார்த்துக்கிறாங்க துன்பத்தை இல்ல. நம்ம வீட்டை வைக்க ஒரு துன்பம் வருது, துன்பத்துக்கு ஒரு உருவம் கொடுத்து வச்சுப்போம். நம்ம எதுக்கும் உருவம் கொடுக்கணும், துன்பத்துக்கு ஒரு உருவம் கொடுத்து வச்சுக்கணும்னு வச்சுங்களேன். நீங்க துன்பம் வரப்போகுதுங்க அப்படின்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல்ல வீட்டை பண்ணிட்டு கிளம்புறோம். வீட்டு எல்லாரும் கிளம்புறோம், நாம வெளியே போயிடுவோம். ஒரு 4 நாள் கழிச்சு வருவோம் நம்ம, இல்லையா? போலாம் இல்லையா? வீட்டை கிளம்பிட்டா நமக்கு துன்பம் வர போறது இல்லை. அது பாட்டு வந்து பார்த்தோம், கூட்டி இருக்கான் நாம, சரி கிளம்பி போய் போதுமா இல்லையா? அந்த துன்பம் வராது இல்லை, துன்பம் உருவம் கொடுத்தீங்கன்னா. அதே மாதிரிதான் நம்முடைய நேரம் என்பது வழிபாட்டிற்குரியதாக அமையுமே. ஆனால் அந்த நேரத்திலே நாம் துய்க்க வேண்டிய வினைன்னு இருக்கும் இல்லையா? நாம் அடைய வேண்டிய இன்பம் துன்பம்னு இருக்கும் இல்லையா? அது நம்ம தாக்காது இல்லை. ஏன் நாம் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம்ல, நம்ம தான் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். பூஜையில் இருக்க துன்பம் அப்படி நம்ம தாக்கும். மார்கண்டேயர் வரலாறு அதானே, கண்டேஸ்வரர் வரலாறு அதானே காட்டுது, கண்ணப்பர் வரலாறு அதானே காட்டுது. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்க பாட்டு பூஜை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன நடந்தது நமக்கு தெரியவே தெரியாது. அது என்ன நடந்ததுனாங்க, யாரும் பெரிய மேஜிக் நடந்தது இல்லையா? எல்லாம் தெரியுமா அவங்களுக்கு? என்ன நடந்தது எதுவுமே தெரியாது. சிவோகம் பாவனை என்று சொல்லப்படக்கூடிய அந்த சாயுச்ச நிலையிலேயே இருந்து அவர்கள் பூஜையை ஆற்றி கொண்டிருந்தார்கள். அவ்வளவுதான். நாம் வழிபாடு தொடர்றதே அதுதான். வழிபாடு தொடர்றதுன்னா எப்படி? கோவில்ல பூஜை செய்யறாங்கன்னா பூஜையில கலந்துக்கிறது. நமக்கு பூஜை கலந்துக்க முடியாது. பதிகளையாவது ஓதும். நம்ம பதிகள் ஓதணும் இல்லையா? வழிபாட்டுக்குரிய நம்ம 12 திருமுறைகளையோ திருப்புகழ் அருளாளர்களுடைய அருள் நூல்களை ஓதும் இல்லையா? அந்த நூல்களை ஓதுதல் என்பது சிவபூஜை. அந்த நூல்களை ஓதுதல் என்பது அதனாலதான் அதுக்கு ஓதுதல்னு வச்சாங்க. பேர் என்ன வச்சாங்க? ஓதுதல். ஓதுதல் வேற, பாடுதல் வேற, படித்தல் வேற. பாடுறது நம்ம ஒருத்தர் வந்து பாடுவார், நல்லா அதை உணர்ந்து நிகழ்ந்து பாடுது. படித்தல் எல்லாம் தெரியும், படிச்சு வந்து அம்மையா அப்பா படிச்சு முடிச்சு போயிடு. படிக்கிறது என்னன்னா நம்ம என்னமோ படிச்சிருப்போம். 1ஆம் கிளாஸ் படிச்சிருப்போம், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட் எல்லாம் ஞாபகம் இருக்கு நமக்கு. 1st ஸ்டாண்டர்ட்ல இங்கிலீஷ்ல ஒரு பாடம் வந்திருக்கும். அதுல முதல் பாடம் என்ன? எப்படி கேட்டா எப்படிங்க, எனக்கு நேற்று என்ன சாப்பிட்டே ஞாபகம் இருக்க மாட்டேன். நீங்க போய் 1st ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறது நினைப்புல நிக்காது, படிப்பு இருக்காது. படிப்பு அனுபவத்திற்கு வரும்பொழுது நினைப்புல இருக்கும். படிப்பு எப்ப அனுபவத்துக்கு வருதோ அப்பதான் அதுக்கு படிக்கிறதா தான் இருக்கும் அது. ஆனால் இதுல ஓதுதல் வச்சாங்க. இங்க இந்த நிகழ்வுல திருவாசகம் பாடுதல் போட்டுருவாங்க.
திருமுறை பாடுதல் போறாங்க. திருமுறை முற்றோதல், முதல் தேவார முற்று ஓதுதல், திருமுறை ஓதுதல், திருவாசகம் ஓதுதல். ஓதுதல்னு வச்சாங்க. ஏன் ஓதுதல்னு வச்சாங்க? ஓதல் வேற, பாடுதல் வேற. ஓதம் அப்படின்னு ஒரு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓதம்னு சொல்லி ஓதம்னா என்னது? இப்ப இருக்கிறவங்க தெரியுது, வாய்ப்பு ரொம்ப கம்மி. அந்த காலத்துல எங்க வீட்டுல தான் இருக்கும். மழை பெய்ஞ்சு ஓஞ்சிதுன்னா வீட்டுக்குள்ள தண்ணி வெளியே வந்து யாரும் தண்ணி ஊற்றிக்கலாம் வீட்டுக்குள்ள. தண்ணி எல்லாம் யாரும் ஊற்றல. மழை ஏதோ ஒழுகுது போல இருக்கு. ஒன்னும் ஒழுகுல, வீடும் ஒழுகுல, தண்ணி யாரும் ஊற்றல. ஆனா வீட்டுக்குள்ள தண்ணி மேல செவுத்துல இருக்கு. தொட்டு பார்த்தா என்ன ஆச்சு? வெளியில மழை பெய்ஞ்சது. மழை பொழிவு அதிகமாக அதிகமாக அது மழை உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம சுவர் கட்டி வச்சிருக்கோம், வீடு கட்டி வச்சிருக்கோம் இல்லையா? மழை என்ன பண்ணுது? சுவற்றில் ஊறி 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 அந்த சிமெண்ட், மண், கல் எல்லாவற்றையும் தாண்டி என்ன ஆயிடுது? வீட்டுக்கு உள்புறமாக வந்து விடுகிறது. அப்படி வெளியிலே இருக்கின்ற நீர் அந்த இடத்தை தாண்டி, தண்ணி இடத்தை தாண்டி வர இந்த பக்கம் தண்ணி ஊற்றா நமக்கு போயிருமாங்க உள்ள போக. அதுதான் செவரு வச்சிருக்கோம், ஓப்பனாக தான் செவரு வைக்கணும். ஆனால் அதையும் தாண்டி வெளியே இருக்கின்ற நீர் உள்ளே வருகிறது என்றால் அந்த நீர் மிக அதாவது அதிக அளவிலே வெளிப்பக்கம் ஊறி இருக்கணும். வெளிப்பக்கம் அதிக அளவில் ஊறிக்கொண்டே இருந்தால் அது என்ன ஆகுது? அந்த சுவற்றை தாண்டி சுவற்றுக்கு இந்த பக்கத்துல வந்து சேர்ந்துருது. அது வரைக்கும் நீர் இல்ல, அது வரைக்கும் மழை, இந்த பக்கம் வந்துருச்சு. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ஓதம். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, ஓதம் அப்படின்றோம்ல. அது ஓதம்னா என்ன? வெளியிலே இருக்கின்ற பொருள் எந்த பொருளை தாண்டக்கூடாதோ அந்த பொருளை தாண்டியும் உள்ளே வந்து விடுகிறது. அப்படி வந்தால் அது பேரு ஓதம். அப்படித்தான் வெளியிலே நாம் பாடிக்கொண்டிருப்பது, வெளியிலே படித்துக் கொண்டிருப்பது, வெளியிலே சொல்லிக் கொண்டிருப்பது என்றாவது உள்ளே சென்று விடுகிறது என்றால், உள்ளே சென்று உண்மை பொருளை உணர்ந்து நெகிழ்ந்து இது நம்மை இந்த பிறப்பிற்கு உட்படுத்திய பெருமானை வழிபாடு செய்வதற்காக நாம் இதை செய்கின்றோம் என்கிற உணர்வு உள்ளே எப்பொழுது செல்ல முற்படுகிறதோ, வெளில பண்ண வெளிலதானங்க கேட்கும், உள்ள எப்படிங்க கேட்கும்? இல்ல, உள்ள போகணும். வள்ளல் பெருமாள் என்ன பண்ணுவாரா? பதியம் படிச்சுட்டு இருப்பார். பதியம் படிச்சுட்டே புத்தக தேவாரம் படிப்பார், தேவாரம் படிச்சுட்டே இருப்பார். தேவாரம் படிச்சுட்டே இருக்கும்போது சித்தாதுரை சூடி பெருமானே அருணாளா அப்படின் போது எக்கோ அடிக்குமா? எக்கோ என்னது? யாருமே பார்த்தாங்க, 2 பேர் பாடுறாங்க. அவரு பாடும்போது இன்னொருத்தர் பாடுறாரு கூட. யாரா இது கூட பாடுறது பார்த்தா உள்ளர்கள் படிச்சுட்டு இருக்காரா? தேன் படிக்கும் என் திருப்பாட்டை நான் படிக்கும் பொழுது என் ஊர் படிக்கும், உயிர் படிக்கும், உயிருக்கு உயிராய் உள்ள சிவம் படிக்கும். வள்ளல் சொல்ற அது உள்ள சிவம் படிச்சுட்டு இருக்குமா? இவர் படிக்கும் போது அது படிக்குமா? அப்படின்னா படிக்கிறது வெளியில இல்ல, உள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் அதான் வள்ளல் பெருமான். மற்றவங்கல இருந்து ஏன் அவரு தனியா தெரிஞ்சாருன்னா, எதையும் வெளியில பாக்குறது இல்ல, எல்லாத்தையும் உள்ள பாக்குறது. நம்ம பண்ணோம் மணிவாசர் காட்டுற நிலை என்ன? சன்மார்க்கம்ன்றது அதுதான். வெளியில எதை பாக்குறோமோ அது உள்ள பார்க்க பழகணும், உள்ளே வந்துடணும். அதான் ஞான நிலைக்கு ஆன்மா மேலேறி சொல்லுது. அது ஒரே நடக்குமான்னா, செய்திகளை காதுல கேட்கறதுனால நடக்காது. அது நம்முடைய அனுபவ பழக்கத்தினால் மட்டுமே நிகழக்கூடியது. அனுபவத்தினால் மட்டுமே நிகழக்கூடியதுதான். பெருமான் மணிவாசகரை ஆட்கொள்ளும் பொழுது அவருடைய நிலை என்ன? எப்படி முதலமைச்சரை அவர் ஆட்கொள்ளுகின்றார். ஆட்கொண்டு அவர் என்ன பண்ணாரு? எல்லாம் மாறிடுச்சு. அவருடைய கால சூழல், அவருடைய வரலாற்றுல எல்லா செயலும் மாறி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற மாதிரி இருந்தார். முன்னாடி வரைக்கும் பெரும் பதவி, அந்த பதவியிலிருந்து பூச எல்லாரும் பெருமானை குருநாதரை தரிசித்தார், குருவருளை பெற்றார், எல்லாம் நீங்கிருச்சு. இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான குற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புணர்த்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ. பூவல்லி கொய்யாமோ. பெருமான் எப்பொழுது ஆன்மாவை ஆட்கொள்ளுகிறாரோ அப்பொழுது அதற்கு ஆட்கொண்ட நிலைக்கு பிறகு என்ன ஆகும்? வேற எதுவும் தெரியாது. வேற எதுவும் தெரியாது. எது? அவன் மட்டுமே தெரிவான். காணுவது ஒழிந்தேன் இல்ல சொல்ல பாருங்க, நின்றிருப்பாதம் பண்டாயிரம் காணுவது ஒழிந்தேன் நின்றிருப்பாதம் கண்டு கண் களி கூற பேணுமது ஒழிந்தேன் பிளற்றுமது ஒழிந்தேன் பின்னை எம் பெருமான் தானுவே அழிந்தேன் நின் நினைந்து உருகும் காணுவது ஒழிந்தேன் நின்றிருப்பாதம் கண்டு கண் களி கூற
பேணுமது ஒழிந்தேன் பிதற்றுமது ஒழிந்தேன் பின்னையும் பெருமானே தானுவே அழிந்தேன் நின் நினைந்து உருகும் தன்மை என் உண்மைகளால் காணுவது ஒழிந்தேன் நீ இனி வரினும் நானுவனே. நீ வந்தீங்கன்னா சாமி ஆகிறது எனக்கே ரொம்ப ஆசையமா இருக்கு, எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. வந்த வட்டிட்ட நான் தான் காணுவது ஒழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண் களி கூற. நான் என்ன பண்ணிருக்கோம், வந்தீங்கல்ல உங்களை மட்டும் தான் பார்த்துருக்கோம். நம்ம கோயிலுக்கு போறோம்னா கோயில மட்டும் பார்க்க மாட்டோம். போறது வீட்டுல இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறது, அறிவு சொல்ற விஷயம், நம்ம முடிவு பண்ணிடுறது எல்லாமே என்னவா இருக்கணும், கோயிலுக்கு போறது மட்டும்தான். கோயிலுக்கு மட்டுமா போவோம், அவ்வளவு தூரம் போகணும்ல, அப்படியே அதையும் வாங்கிடுவோம், அப்படியே இதையும் வாங்கிடுவோம், அப்படியே இதையும் செஞ்சிருவோம், அப்படியே அதையும் செஞ்சிருவோம், அப்படியே அவங்களையும் பார்த்துருவோம். எவ்வளவு ஒரு நம்ம மனித நோக்கத்தோட பாருங்க, சிக்கனமா பார்க்கணும். அவ்வளவு தூரம் போயிட்டு அப்ப போனது கோயிலுக்கு இல்லை, போனது 10 வேலைக்காக போனது, அதை ஒண்ணு வழிபாடு செய்யறது. அப்படிதானே உண்மையெல்லாம் நம்ம வெளியில போய் யாரிக்கிறோம், நாம நம்மளே பார்த்து கேட்டு பார்க்கணும். நாம எதுக்காக போனோமோ அதுக்கு மட்டும் போனோமா. மணிவாசகர் பாருங்க, திருப்பெருந்துறை மட்டும் சாமி அங்க போய் எங்க கூப்பிட்டாரு, அப்படியே ஒரு தளமா போல திருவண்ணாமலை திருக்கடுக்குன்றம் எல்லாம் வழியெல்லாம் நிறைய கோயிலுக்கு எல்லா ஊரையும் பார்த்துருப்போம். அப்படி போனாரு இல்லவே இல்லை, அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு கிளம்பி. எங்கெங்கெல்லாம் சாமி நிக்க சொல்றாங்க நிக்கிறாரு, கிளம்பிக்கிட்டே இருக்காரு. திருக்குறிப்பை மட்டுமே நோக்கி இருப்பவர்களுக்கு குறிப்பு ஆசிரியர். ஒவ்வொருவரும் அப்படிதான், முதல் பெருமான வரையிலும் ஞானிகள் எல்லாருமே அப்படின்னா அவரோட குறிப்பு வரும். அந்த குறிப்புல போய் நிற்கும்போது அவங்களுக்கு பதில் கிடைக்கும். அதுதான் சொல்றாரு, தானுவே அழிந்தேன் நின் நினைந்து உருகும் தன்மை என் உண்மைகளால் காணுவது அழிந்தேன். நான் என்ன பண்றேன், நீ எல்லாத்தையும் காட்டுறதுக்கு தயாரா தான் இருந்தீங்க, எனக்கு கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருந்தீங்க, நான் தான் பாக்குறதுக்கு தயாரா இல்லை. நான் இன்னைக்கு பெருமான் நமக்கு எல்லாவற்றையும் தந்தும் கூட அதை நுகர்வதற்கு நாம் தயாராக இல்லை. காரணம், நமக்கு இங்க நிறைய வேலைகள் இருக்கு, மாயி இல்லையா, இந்த வேலை அந்த வேலை அந்த வேலை, அதனால நாம இதை பண்ண முடியல. எதை பண்ண முடியல, வழிபாடு. நாம் வழிபாடுகளை செய்யாமல் இருப்பதற்கு துணையாக இருப்பது எது என்றால் காரணங்கள் தான். காரணம் தான் துணையா இருக்கும். அந்த காரணம் ரொம்ப 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 சரிவர அமைய ரொம்ப பொருந்தி இருக்கும். அந்த சரிவர பொருந்தி இருக்கிறது வழிபாட்டில் அமைமையானால் நமக்கு அந்த வழிபாட்டின் மூலமாக அன்பு பெருகும். அதனால் நாம் அருளை பெறலாம். நமக்கு என்ன பண்ணிருக்கோம், அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு முடியாது. அதுதான் நமக்கு தெரியும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், நாம் செய்கின்ற வழிபாடு என்பது நம்மை முழுமையாக அர்ப்பணித்த நிலையிலே அமைய வேண்டும். ஆட்கொண்ட பிறகு அருளாளர் ஒவ்வொருமே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். நம்மை பெருமாள் ஆட்கொண்டார். ஆட்கொள்ளா நீங்க ஏதோ சாமி இறங்கி நம்ம கையில் திருவாசல் இருக்குல்ல, திருமுறைகள் நானும் ஓதரும் இல்லை, அப்ப நம்ம பெருமாள் ஆட்கொண்டான். உலகத்துல இன்னும் எத்தனையோ பேர் அதெல்லாம் செய்யாம இருக்காங்க. இன்னும் தேவை நீங்க படி, அவர் ஒருத்தர் சுட்டு அதெல்லாம் அவர் தான் படிப்பார். அப்படி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருப்பான். கூட்டாடுவான், அந்த கூட்டத்தில் யாரும் வந்து நீ வச்சுக்கோங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அதை பிரபா இருக்க அவட்ட கொடுத்துரு, அவர் தான் எல்லாம் படிச்சிருப்பான், அவட்ட கொடுத்துரு. யாருக்கு அதை பத்தி செய்தியே தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நாம போயிட்டு எல்லாருக்கும் சொல்லியே அவனு முடிவு பண்ண முடியாது. யாராருக்கு எப்போ தெரியப்படுத்த முடியுமோ அப்போ சாமி தெரியப்படுத்திட்டே இருக்காரு. இப்ப நமக்கு சொல்லியிருக்காரு, நமக்கு தேவார திருமுறைகளை கொடுத்திருக்காரு. இது போன்ற ஒரு திருக்கூட்டத்தை அமைந்திருக்கின்றார். இது போன்ற ஒரு அற்புத நாதரை நமக்கு பெருமான் காட்டியிருக்கின்றார். இது போன்ற திருச்சபை வழிபாடு இதற்குள்ளாக நாம் இருந்து நம்முடைய சிந்தனை இந்த நிலையை நாம் அமைய பெறுவது என்ன, நம்மை பெருமான் ஆட்கொண்டு இருக்கின்றார். நாம் இந்த பிறவியிலே நாம் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமோ, எதையெல்லாம் நீக்க வேண்டுமோ, நீக்க வேண்டுவனவற்றை எல்லாம் நீக்கி பெற வேண்டியவற்றை இந்த பிறவியில் பெற்று பெருமான் திருவடியை பெறுதல் தான் இந்த பிறவியினுடைய நோக்கம். அதுதான் இந்த பிறவி கொடுத்து இனி ஒரு பிறவி வேண்டாம் என்பதுதான், பிறவாமை வேண்டும்ன்றது அதுதான். இனி ஒரு பிறவி, ஏன்னா பிறவி வந்துருச்சு, அப்புறம் அதுல என்ன ஆகும் தெரியாது. இந்த பிறகு ரொம்ப கஷ்டம் தான் சார், டைம் ஆயிடுச்சு, ரொம்ப முடியாது, ரொம்ப வயசாயிடுச்சு, நீங்க இதுக்கப்புறம்லாம் முடியாது, வேணா முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம், மீறி அடுத்த அட்டம் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம்லாம். அடுத்த அட்டம் என்னவா இருக்குன்னு தெரியாது. அடுத்த பிறகு மனுஷ பிறவியா இருக்குன்ற நமக்கு தெரியுமா, உறுதியா? நமக்கு நாளை காலையில என்ன உறுதினே தெரியாது. நமக்கு அப்புறம் மனுஷ பிறவிக்கு உறுதிக்கெல்லாம் போய் கேட்க போறோம், நாளை காலையில நடக்க போது தெரியாது. அதனாலதான் மணிவாசன் சொன்னாரு, நமக்கு அன்றைய நாளை தொடங்குவதே என்னன்னு தெரியாது நமக்கு. நான் நினைச்சிட்டு நாளை காலையில எழுந்த உடனே இதை செஞ்சிடணும், அதை முடிச்சிடணும். காலையில எழுந்த உடனே வேலைகளை நமக்கு படிப்பது யார் என்றால் ஒவ்வொருவருக்கும் பெருமான் தான் படிக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் நான் நினைச்சிட்டு நாளை காலை எழுந்து பண்ணிடுவோம், நாளை மதியம் இதை பண்ணுவோம். நீங்க எழுந்து வச்சுக்கலாம். நாளை காலையில் எழுந்துக்கும் போது சாமி கிட்ட எழுந்தோம்னா நீங்க சாமி வேலை வச்சிருக்கீங்க,
நீங்க ஏதாவது வேலை வச்சிருப்ப, அதான் நம்ம செய்ய பண்ண பண்ணி என்ன வேலை வச்சிருக்கன்ற கேள்வி மட்டும் கேட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீ செய்யற வேலை பார்த்தா அவர் விடுறதா இருக்கும். எப்படி கேட்கணும்? எதுயமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம், எதுயமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். பாட்டுதான் பாட்டா போயிருந்த செய்தி விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன இன்னைக்கு வேலை வச்சிருக்கீங்க, என்ன வேலை வச்சிருக்கீங்க சாமி எனக்கு. நாம வேலை பண்ணணும்னு நினைக்கூடாது, நம்மள அவர் வேலை வாங்கிட்டு இருக்காருன்னு ஞாபகம் இருக்கணும் நமக்கு. இப்ப நம்ம நிலை என்ன? நாம் எப்பொழுதுமே அவனுக்கு அடிமைதான், எப்பொழுதுமே அவனுக்கு அடிமைதான். அது மணிவாசகர் அந்த ஞான நிலை என்பது எதை வலியுறுத்தி பார்க்கணும். சிவஞானத்தை பெற்று அருள் உருவை பெற்று இன்புருவாய் திகழ்கின்ற மணிவாசக பெருமான் நிறைவாக சொல்லுகின்ற செய்தி என்ன என்றால், முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து. பத்தி நெறி தெரிந்து கொண்டு அல்ல, பத்தி நெறி தெரிந்து கொண்டு அல்ல, பத்தி நெறி படித்து தெரிந்து அறிந்து தெளிந்து, பத்தி நெறி அறிவித்து. பத்தி நெறி சாமிதான். நீங்க ரொம்ப பக்தியா இருக்கீங்க சார், அது எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் சார் தெரியும். உடனே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு அதையெல்லாம் அப்படி அந்த நிலையை நமக்கு பெருமான் தந்தருளினான் என்பதை உணரணும். நம்மள பாராட்டுவாங்க, புகழ்வாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. எது சொன்னாலும் அவன் நமக்காக இருந்ததுன்னு நினைச்ச கூடாது. அதாவது புகழ்ந்தாங்கன்னா, இவ்வளவு பாராட்டினாங்கன்னா நம்மள சொல்லல, வேற யாரையோ சொல்றாங்க நினைச்சுக்கிட்டா நம்ம தப்பிச்சிடலாம் அந்த புகழ்ல இருந்து. நம்மளதான் சொல்றாங்கன்னு நினைச்சோம்னு வச்சுங்களேன், வேற யாரும் தேவை, நம்ம குழிய நமக்கே வெட்டிக்கணும்னு அர்த்தம். நமக்கு குழிய நாமளே வெட்டுறன்னு அர்த்தம். ஒரு இதுல சொல்லுவாங்க, அதாவது நம்மை ஒரு புகழும் பொழுது நாம் செவிடர்களாக இருக்க வேண்டும், நம்மை ஒருவர் அலர்த்தூற்றும் பொழுது நாம் ஊமைகளாக விளங்க வேண்டும். யாராவது நம்ம திட்டும் போது நம்ம ஊமையா இருந்தோம், பேசாம இருந்துட்டு வச்சுங்களேன், பிரச்சனையே கிடையாது. திட்டிகிட்டே இருக்கான், நீங்க கூட திட்டிருந்தீங்க பாருங்களேன், பிரச்சனை அங்கதான் ஆரம்பிச்சிடும். அவன் திட்டான் சார், நம்ம அவன் எது திட்டினாங்கன்றது பிரச்சனை வராது, நீ பேசுறதுதான் பிரச்சனையா. அப்ப நம்ம என்ன பண்ணோம், யாராவது பேசினாங்கன்னா பதில் என்ன பண்ணணும்னா கம்முன்னு இருந்துடும். கம்முன்னு இருந்துட்டாலே ஊமையா இருந்து, ஊமையா இருந்து பேச மாட்டீங்களே. அப்போ யாராவது நம்ம அலர்த்தூற்றும் பொழுது ஊமையாக இருக்க வேண்டும். புகழும் பொழுது கேட்காம இருந்தா நமக்கு பிரச்சனை இல்ல, அதுல எப்படி பிரச்சனை இல்லையா, இப்ப இங்கேயும் பிரச்சனை இல்லை. கேட்க காதுல விழுந்துருச்சுன்னா ஒரு அடி மேலதான் நம்ம இருப்போம், நம்ம தலையில இருக்க மாட்டோம். இந்த புகழ்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, பாராட்டுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, நம்ம தரையிலேயே இருக்க கூடாது. இந்த தரையில இருந்து ஒரு அடி மேல இருக்க மாதிரியே ஒரு மிதப்பிலேயே இருப்பான் நம்ம. போதம் சொல்றாரு, போதை, அது ஒரு வகையான போதை. புகழ்ன்றது ஒரு அடிமை, ஒரு அடிமையாயிடுறது. அதெல்லாம் வேண்டான்றாரு. ஏன்னா அதுதான் ஆரம்பிக்கும், புகழ் தான் தொடக்கம். புகழ் வர 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 புகழை மெயின்டைன் பண்ணி ஆகணும், புகழை தக்க வச்சாகணும். என்ன பண்ணணும்? செல்வம். புகழ் செல்வம் வந்துச்சுன்னா அடுத்த வந்துடும், கூட என்ன பிறப்பு வந்துடும், பிறப்பு வந்தா இறப்பு வந்துடும். மணிவாசகர் பார்த்தாரு, இது ஒன்னொன்னா வந்துட்டே தான் இருக்கும், எனக்கு எதுவுமே வேண்டாம், வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் பிறப்பு இறப்பு. அந்த ஆர்டர் கரெக்டா பார்த்தாரு. ஏன்னா புகழ் செல்வம், செல்வத்திலிருந்து பிறப்பு, பிறப்புக்கு அப்புறம் இறப்பு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் எதுவுமே நான் இந்த ஆர்டர் வந்துட்டே தான் இறப்பு வரைக்கும் கொண்டு விட்டுருவோம். இறந்தா என்ன ஆகும்? திருப்பி பிறப்பு, பிறப்பு வந்தா திருப்பி செல்வம், திருப்பி புகழ். இந்த சுழற்சிக்குள்ளேயே தான் இருப்போம். இதுல இருந்து வெளியில போகணும்னா ஒரே வழிதான். என்ன வழி? அவனை ஏற்றுதல் மட்டும்தான், அவனை வழிபாடு செய்தல் மட்டும்தான், அவனை துதித்துக் கொண்டே இருத்தல் மட்டும்தான் இந்த பிறவியிலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. வள்ளல் பெருமான் அப்படி சொல்லிதான் எல்லாரையும் அழைக்கிறார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பெல்லாம் நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்தும் வம்மின் உலகியலி. என்ன சொல்லணும்? அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்தும் வம்மின் உலகியல். பெருமானை ஏற்றிக்கொண்டே இருக்கணும். அவன் நமக்காக செய்த கருணையை நினைந்து நினைந்து போற்றுவோம். மண்ணின் உலகியலி. வாங்க, நீங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் அவனை புகழ்ந்து அவனை ஓதலாம் பாடலாம்னு கூப்பிடுறாரு. சொன்னா என்ன சார் நடக்கும்? அடுத்தது கூப்பிடுறாரு, ஒண்ணு செய்யும் சொன்னாரு, அடுத்த கேள்வி அப்புறம் என்ன சார் நடக்கும்? அப்படிலாம் பண்ண அடனே பதில் வைக்கிறார். வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். இறப்பே இல்லாத வாழ்க்கையை நான் தர முடியும். மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். பொய் புகழேன் புகழ்ந்துரையேன் சத்தியம் சொல்கின்றேன் அப்படின்ற. பொய்யா சொல்றேன் இல்ல புனைந்துரை எக்ஸ்ட்ராவா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. பொய் புகழேன் புனைந்துரையேன்
சத்தியம் சொல்கின்றேன் மரணமில்லா பெருவாழ்ல சொல்ற இது செய்தி அருட்பா மொத்தமும் சொல்கின்ற செய்தி என்ன தெரியுமா? திருவாசகம் தான். திருவாசகத்தினுடைய பிழிவை பார்க்கணும்னா அருட்பா தான். வள்ளல் பெருமான் மணிவாசகரை நெகிழ்ந்து உணர்ந்து அனுபவித்ததை போல வேற யாரா அனுபவிச்சிருப்பாங்கன்னு தெரியும். எனக்கு தெரியல, வேற யாரும் வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு மணிவாசகரை உள்வாங்கிய ஒரு பெருமானா நம்முடைய வள்ளல் பெருமான். மணிவாசகரை நினைக்கும் பொழுதெல்லாம் நாம் நினைக்க வேண்டிய ஒரு பெரும் பொருள் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லி இந்த 2 நாட்களும் மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்தில் இருக்கின்ற சில பாடல்களுக்குரிய சிந்தனைகளை உரை சொன்னெல்லாம் நினைச்சு வேண்டாங்க. சிந்தனை இதெல்லாம் அவங்க சிந்தனையில இருந்து அது உள்ளே செல்கிறதா இல்லை அது செவியில வெளியே இருக்கிறதான்றது நம்ம ஒவ்வொருத்தருடைய இருக்கிறது. நாம தான் சிந்தனையில இருந்து திரும்ப யோசிச்சுட்டே இருக்கோம். பாடல்களை படிக்கும் பொழுதும் ஓதும் பொழுதும் பாடல்களை எல்லாம் கவனித்துக் கொண்டு இருக்கும் பொழுதும் சில பேர் கவனிச்சுட்டு இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க, ஓத மாட்டாங்க. அவங்க ஓதலையே சும்மா நினைக்கூடாது, கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்டால் மிகப்பெரிய ஒரு மரம் நமக்கு. கேட்டுக்கொண்டே இருக்கும். அது கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அது உருவம். ஞானசம்பந்தர் சொல்றாருல, கற்றலில் கேட்டல் பெரியார், கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். படிக்கவும் கேட்கவும் ரொம்ப ஈஸி. நீங்க படிக்கிறது ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல? படிக்கிறது தான் இதுல ரொம்ப பெரிய விஷயம். பாடுறது தான் ரொம்ப பெரிய, கேட்கறது தான் பெருசு. ஏன் தெரியுமா? படிக்கிறவங்களுக்கு படிக்கிறோன்ற பாடிக்கிறோம் பாடுறது ஓதுதல் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த செயலுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அவங்களுக்கு ஓதுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது ஓதும் போது அவங்க காதுக்கு கேட்கும் இல்லையா? நான் பேசுறேன்னா என் காதுக்கு கேட்கும்ல, என் காது கேட்காம நான் பேசிட்டு இருப்பேன். பாடுறோம்னா என் காதுக்கு கேட்கும், என்னோட இன்னொரு தோணும் செயல்படும், என்னோட வாக்கு செயல்ல இருக்கும். 2 செயல்பாட்டுல இருக்கும். கேட்கறவங்களுக்கு 2 இல்லை, 1 தான். என்ன ஒண்ணு? காது மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதான் லைஃப். இப்போ நம்ம பாடுறதுனால நமக்கு புண்ணியம் வராது. பாடுறதை நாம கேட்கிறோம் பாருங்க, அதுதான் நமக்குள்ள நிகழ்ச்சியை கொடுக்கும். அதனாலதான் தேவாரம் திருமுறைகள்லாம் பாடும்போது சத்தமா பாட சொன்னாங்க. அப்படி சத்தமா பாடுங்க. எனக்கு பச்சையும் போதுங்க, பாடக்கூடாது, சத்தமா பாடணும். நல்லா பதியங்கள் எல்லாம் ஓடும் பொழுது வாயார பாட வேண்டும். வாயார நீ அடியே பாடும் தொண்டர்களும் இனத்தகத்தான் அப்ப சொல்றது. எல்லாம் வாயார பாடணும். வாயார தேவாரங்களை பாடினாதான் அந்த பக்கமா போன ராஜாவுக்கு யாரோ ஏதோ பாடிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சது. யாருக்கு? ராஜராஜோட. அவன் காதுல அப்படி கேட்டதுனால தான் இது என்னதுன்னு கேட்டான். அது என்னன்னு கேள்வி கண்டுபிடிச்சி தேவாரம் திருவாசகம் எல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து ராஜராஜோட திருவாசகம் திருமுறை எல்லாம் பதிப்பு வந்திருக்காரு, கையில வந்திருக்காரு. எல்லாத்தையும் ஆதாரத்திற்கு எல்லாத்தையும் கொண்டு வாங்கணும், எல்லாரையும் கொண்டு வர வச்சு எல்லாத்தையும் பதிப்பிச்சான். ராஜராஜ சோழன் தான் திருமுறை கண்ட சோழர்னே அவனுக்கு பேர். அவன் திருமுறையை அவன் கண்டு அதை எல்லாம் தொகுப்பதற்கு காரணமா விளங்கியது ஒரு திருத்தலத்திலே, இந்த திருவாரூர் திருத்தலத்திலே ஒரு அன்பர் தேவாரம் இந்த தேவார தொகுப்பை ஓதிக்கொண்டிருந்தார். அவர் சத்தமா பாடின அவர் பாடுகிற புக்கில் ஒன்று படிச்சிருந்தாரு. ஓலைச்சுவடி புக்கில் ஓலைச்சுவடி பார்த்து படிச்சிருந்தாரு. கம்முன்னு போயிட்டு தான் என்ன இருக்கும், திருமுறையே கிடைச்சிருக்காரு கையில இல்லையா? பாடுதல் என்பது நம்ம பாடும்போதுதான் அதை பத்தி யாருன்னே தெரியாது, அது என்னதுன்னு கேட்பாங்க. இது தேவாரம் சொல்லலாம், இது திருமுறைன்னு சொல்லலாம், இது திருவாசகம்னு சொல்லலாம். புக்கு எங்க கிடைக்கும், இடத்துக்கு போங்க, பாடுறவங்க பாருங்க, தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லலாம் இல்லையா? அது எப்போது பண்ண முடியும்? எல்லாரையும் எப்போது இணைக்க முடியும்? எல்லாருக்கும் இந்த நிலையை எப்பொழுது நம்மால் சொல்ல முடியும்னா பாடினாதான் முடியும். அதான் இல்லை, நாம் எப்பொழுதுமே எல்லா பாடல்களையுமே எப்படி பார்க்கணும்? திருக்கூட்டமாக இருந்து ஓத வேண்டும். குரு லிங்க சங்கம என்று சொல்லப்படக்கூடிய இந்த 3 நிலை தான் வழிபாட்டிற்குரிய மிக முக்கிய படிகளாக விளங்குவது. சங்கம வழிபாடு, அடியார் வழிபாடு, பூசை, லிங்க வழிபாடு. அதற்கு அடுத்த நிலை இந்த 2இன் பயனாக விளங்குகின்ற குருநாதரை பெறுதல். குரு லிங்க சங்கம வழிபாடு, இந்த 3ஐயும் நமக்கு பேசுவதுதான் திருவாசகம் என்று சொல்லி இந்த சாயுட்ச நிலை என்று சொல்லப்படக்கூடிய நிறைவு நிலையாம் சாலோகம் சாமீபம் சாரூபம் நிறைவாக சாயுட்சம். இந்த சாயுட்சத்தை பெற்றவர் தான் நம்முடைய மணிவாசக பெருமான். அதை நாமும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு திருவாசகம் என்கின்ற அற்புத நூலை நமக்கு பெருமான் கைப்பட எழுதி நமக்கு தந்திருக்கின்றார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வாய்ப்பை எளியனுக்கு நல்கிய அற்புதநாதர் ஐயா அவர்களுக்கும் இருந்து கேட்ட அடியார் பெருமக்கள் பொன்னார் திருவடிகளுக்கும் மணிகளந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி பாராட்டி இதோட எளியனுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். 2 நிமிஷம் வாழ்த்து